சின்ன ஜெபத்தோடு கூட இந்த நாள்ல ஆண்டவர் வார்த்தை நேர போலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் இந்த நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே நாங்கள் தியானிக்க போகிற வசனங்கள் எங்கள் வாழ்க்கைக்கு மிகுந்த பிரயோஜனம் உள்ளதாக நீ சொல்லியிருக்கிறது போல பிரயோஜனமானதை உங்களுக்கு போதிக்கிற கர்த்தர் என்று சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி எங்களுக்கு பிரயோஜனமானதை இந்த நாளிலே நீர் எங்களுக்கு போதிக்க போறதற்காக ஸ்தோத்திரம். அது எங்கள் உள்ளத்திலே எங்கள் வாழ்க்கைக்கு பிரயோஜனம் உள்ளதாய் மாறட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமா இருக்கு. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஓகே, சோ கடந்த 2 வாரமா பணக்காரங்கள் ஆகிறத பத்தி பேசிட்டு இருக்கிறோம். பணக்காரங்கள் ஆகிறதுன்றது ஏன் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியணும். ஆகிறது அப்படின்றதுக்கு நிறைய நான் அது மாதிரி விஷயங்களை பேசும்போது அல்லது அந்த மாதிரி விஷயங்களை பேசுகிறவர்கள் யூடியூப்ல எல்லாம் இருக்கிறாங்க இல்லையா, அப்ப அதுக்கு எதிர்ப்பு கொஞ்சம் பேர் இருப்பாங்க. அவங்க இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாம் நம்ம வச்சிருக்கிற பேரு ப்ராஸ்பரிட்டி காஸ்பல் அப்படின்லாம். நமக்கு ஒரே ஒரு சுவிசேஷம் தான், வேறொரு சுவிசேஷம் இல்லையேன்னு சொல்லிடுது. அது ராஜ்யத்தின் சுவிசேஷம், வேற சுவிசேஷம் கிடையாது. இது ராஜ்யத்தின் சுவிசேஷம். நமக்கு அதை தவிர வேற ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், அந்த காஸ்பல், இந்த காஸ்பல் அதெல்லாம் கிடையாது. சில பேர் பணத்தினால உண்டாகிற ஆபத்தை பத்தி பேசியிருக்கிறாங்க. பணத்தினால உண்டாகிற ஆபத்துகள் அல்லது பணம் எவ்வளவு தீமையானது, இதை பத்தி எல்லாம் பேசியிருக்காங்க. அதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வரும். ஒரு முறை நான் சில பேரோட பேசிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொன்னார், யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதான மொழி வேறு இல்லை அப்படின்னாரு. அப்ப நான் அவர்கிட்ட கேட்டேன், உங்களுக்கு மொத்தம் எத்தனை மொழி தெரியும் அப்படின்ட்டு. அவர் சொன்னார் தமிழ் மட்டும்தான் அப்படின்னு. அப்போ தமிழ் மட்டும் தெரிஞ்ச உங்களுக்கு எப்படி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிமையான மொழி வேற எதுவும் கிடையாதுன்னு தெரியும்னு கேட்டேன். அப்ப தமிழ் மொழி இனிமையான மொழின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு 10 மொழி தெரிஞ்சிருக்கணும். ஒரு 10 மொழி நமக்கு தெரியுது, அதுல எனக்கு தெரிஞ்சு தமிழ் மொழி தான் பெருசுன்னு சொன்னா அது நியாயம். சோ பணம் தீமையானதா, பணக்காரங்களாயிட்டா கெட்டவங்களாயிடுவோமா, பணக்காரங்களாயிட்டா மோசமானவங்களாயிடுவோமா அப்படின்றது நீங்க எப்பவாவது பணக்காரங்களா ஆன பிறகு சொல்லணும். ஏழையாவும் இருந்திருக்கணும், பணக்காரராகவும் இருந்திருக்கணும். அவர்கிட்ட போய் கேட்டா எது பெட்டர்னு கேட்டா என்ன சொல்லுவாருன்னு நினைக்கிறீங்க? ஏழையா இருக்கிறது பெட்டரா, பணக்காரங்களா இருக்கிறது பெட்டரானா பணக்காரங்களா இருக்கிறது தான் பெட்டரு. விளங்குதுங்களா? அதனால இந்த பணம் அப்படிங்கிறது ஒரு டாபு சப்ஜெக்டா மாறிடுச்சு ரிலீஜியஸ் வட்டாரத்துல. வெறும் கிறிஸ்தவத்துல மாத்திரம் இல்லைங்க, கிறிஸ்தவத்துல மாத்திரம் இல்லை, பொதுவாகவே இந்த மதம் என்று சொல்லப்படுகிற விஷயங்கள் அல்லது இப்படி சொல்றேனே, ஒருத்தர் ஊழியம் செய்யறாரு அல்லது ஒருத்தர் கடவுளை அதிகமா நம்புறாரு அப்படின்னா அவர்கிட்ட பணம் இருக்கக்கூடாது அப்படி நினைக்கிறாங்க. பணம்லாம் அவர்கிட்ட இருக்கக்கூடாது, அவர் ஒரு லக்ஸூரியா இருக்கக்கூடாது, அவர் சாதாரணமான மக்களை விட கொஞ்சம் கீழா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இந்து சாமியார்கிட்ட ஒருத்தர் பேட்டி எடுத்துட்டு இருந்தார். அவர் கொஞ்சம் பணக்கார சாமியார் பொழுது, அவர் பெரிய பெரிய கார்லாம் வச்சிருக்கிறார். ஸோ அவர்கிட்ட ஒருத்தர் பேட்டி எடுத்துட்டு இருந்தார், நீங்க இவ்வளவு பெரிய கார் வச்சிருக்கிறீங்களே, நீங்க இத ஒரு ஏழைங்களுக்கு கொடுக்கலாமே, இதை வித்து ஏழைங்களுக்கு கொடுக்கலாமே, இவ்வளவு பெரிய கார் உங்களுக்கு தேவையா அப்படின்னு கேட்டார். அப்ப அவர்கிட்ட கேட்டாரு, நீங்க இப்ப எப்படி வந்தீங்க, என்ன பாக்கிறதுக்கு எப்படி வந்தீங்கன்னு கேட்டேன். நான் 2 வீலர்ல வந்தேன் அப்படின்னு சொன்னார். அவர் சொன்னார், ஐயோ நீங்க நடந்து வந்திருக்கலாமே, இந்த 2 வீலரை வித்து ஏழைங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு சொன்னார். சோ அப்பதான் அவருக்கு ஒரு வெளிச்சம் புரியுது. ஏழைங்களுக்கு கொடுக்கறதுன்றது ஒரு சாக்கு தானே தவிர அப்படிங்கறது இயேசுவே சொல்லிட்டார். இயேசு காலில் கொண்டு பரிமள தைலத்தை ஊத்தும் போது பரிதாபப்பட்டாங்க. என்ன பரிதாபப்பட்டாங்க? ஐயோ இதை வித்து ஏழைங்களுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு பரிதாபப்பட்டாங்க. அப்ப இயேசு இப்படி சொன்னாரு, தரித்திரர் எப்பொழுதும் உங்களுடனே கூட இருக்கிறார்கள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களுடனே கூட இருக்கிறார்கள் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒண்ணு, நான் எப்பொழுதும் உங்களோட கூட இருக்க போறேன்றது இல்ல, 2வது நான் தரித்திரனும் இல்லை அப்படின்னு சொல்லி. சோ இந்த போன வாரத்துல நான் சொன்னேன் ஆசீர்வாதம்னா என்ன, சாபம்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு.
ஆசீர்வாதம் அப்படிங்கிறது வந்து ஸ்பீக்கிங் வெல், ஒருவரை குறித்து உயர்வாக பேசுவது, அதான் ஆசீர்வாதம். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்னா பணம் தாரும் ஆண்டவரே கிடையாது. என்னை மற்றவர்கள் நன்றாக பேசும்படி வைத்திரும், அதான் அதனுடைய அர்த்தம். அதனாலதான் அவர் ஆபிரகாம் அப்படி சொன்னார், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், சபிக்கிறவர்களை சபிப்பேன். அது வந்து பயங்கரமான ஒரு வார்த்தை. உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன், உன்னை குறித்து உயர்வாய் எண்ணுகிறவர்கள், உன்னை குறித்து உயர்வாய் பேசுகிறவர்களை நானும் உயர்வாக வைப்பேன். அதே நேரத்துல உன்னை சபிக்கிறவர்களை அப்படின்னு இருக்கு இல்லையா, சபிக்கிறதுனா நீ நாசமா போ அப்படி சொல்ற அந்த சாபத்தை பத்தி அங்க போடல. திங்கிங் லைட்லி, நிசாரமா யோசிக்கிறதா. திங்கிங் லைட்லி, கர்ஸ் அப்படின்றதுக்கு ஒரு பிக்சர் லாங்குவேஜ் ஹீப்ரூல என்னன்னு சொல்லி சொன்னா புகை தான் அவங்களுடைய பிக்சர் லாங்குவேஜ் சாபத்துக்கு. ஏன்னா அது ரொம்ப லைட்டான ஒரு விஷயம். சோ உன்னை குறிச்சு யாராவது லெகுவா திங்க் பண்ணிட்டா, உன்னை குறிச்சு யாராவது மட்டமா யோசித்துட்டா, அடுத்தது நான் அவர்களை சபிப்பேன்ற வார்த்தை வேற வார்த்தை போட்டுருக்குது ஹீப்ரூல. இந்த சாபத்துக்கு வேற வார்த்தை, இந்த சாபத்துக்கு வேற வார்த்தை போட்டு, இந்த சாபத்துக்கு என்ன போட்டு தெரியுமா, அவர்களை நிர்மூலமாக்குவேன் அப்படி போட்டுருக்கு. ஓகே, போன வாரத்துல நான் சொன்னேன், நம்ம எதை சபிக்கிறோமோ அது நமக்கு சாபமா தான் இருக்கும். ஆகவே நம்ம கையில வருகிற பணங்களை உயர்வாக நினைக்கணும் அப்படின்றத பத்தி எல்லாம் பேசினேன். ஓகே, பைபிள்ல ரொம்ப அழகா ஒரு விஷயம் சொல்லியிருக்குது, மூடனுக்கு செல்வம் தகாது. மூடனுக்கு செல்வம் தகாது. யாருக்கு செல்வம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னா முட்டாள்களுக்கு செல்வம் இருக்கக்கூடாது. செல்வம் வேண்டாம் பேசுறவங்க எப்படிப்பட்டவங்க அப்படின்றத பத்தி நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த வசனம் அதுக்கு சொல்லுது, அவர்களுக்கு செல்வம் வேண்டாம், பாவம், அவங்க வச்சிருக்க கூடாது. ஏன்னா பணத்தை கையாள தெரியாதவர்கள் ஒருபோதும் பணக்காரங்களா ஆகக்கூடாது. இங்க நான் பேசிட்டு இருக்கிற நானும் சரி, கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்களும் சரி, இந்நேரம் பணக்காரங்கள் ஆயிருக்க வேண்டியவங்க. அதுதான் நான் போன வாரத்துல சொன்னேன். உங்களுடைய முதல் சம்பளத்துல இருந்து இது வரைக்கும் உங்க கைக்கு வந்த உங்க சித்தப்பா பெரியப்பா கொடுத்த பைசாவெல்லாம் சேர்த்து இது வரைக்கும் மொத்தம் உங்க பைசா எவ்வளவு கைக்கு வந்திருக்கும்னு ஒரு டைரி போட்டு எழுத முடிஞ்சா எழுதி பாருங்க. நீங்க முதல் சம்பாதிச்சிருந்து உங்க கையில வந்த மொத்த பணமும் எவ்வளவு இருக்கும்னு பாருங்க. நம்ம பணக்காரங்க தான். சரி, இப்ப அங்க அந்த பணம் எங்க போச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. பணம் எங்க போச்சுன்னு தெரியாது. அப்ப நமக்கு என்ன தெரியல, பணத்தை எப்படி நிர்வகிக்கிறதுன்னு தெரியல. வந்த பணத்தை வைத்திருக்க தெரியல. வந்த பணத்தை வைத்திருக்க தெரியாதவர்கள் தான் தரித்திரர்கள். அது அமௌண்ட் பிரச்சனை கிடையாது. 5 ரூபாய் வந்ததுன்னா 4 ரூபாய் செலவு பண்ணிட்டு 1 ரூபாய் வச்சிருந்தா அவங்க பணக்காரங்க. 5 ரூபாய் வந்து 6 ரூபாய் செலவு பண்ணா அவங்க தரித்திரர். சோ எவ்வளவு பணம் உங்களுக்கு இன்னைக்கு எவ்வளவு நீங்க சம்பாதிக்கணும்னு கேட்கல, டோட்டாலிட்டி மொத்தமாக நம்முடைய கைகளிலே எவ்வளவு பணம் வந்திருக்கும் அதை நம்ம சொல்லலாம். நான் நல்லதுக்கு தான் செலவு பண்ணேன், பிரயோஜனமா தான் செலவு பண்ணேன், அதெல்லாம் சொல்லலாம். அதெல்லாம் தான் பார்க்க போறோம், எது நல்லது எது பிரயோஜனமானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். யோசுவா 18:3 போன வாரத்துல வாசிக்க சொன்னது. யோசுவா 18:1-3 வரைக்கும் வாசித்தீங்கன்னா, இந்த கானானை வந்து பிரிச்சு கொடுத்துரும் போது ஒரு 3 குரூப் மட்டும் அதை சோந்தரிக்காமலே இருப்பாங்க. அப்ப ஜோஷுவா வந்து அவங்க கிட்ட சொல்லுவார், ஏன் நீங்க இன்னும் சோந்தரிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க சோந்தரிக்கலனா கூட அது அவர்களுடையதுதான், அவர்களுக்குன்னு பிரிச்சு வச்சதுதான். இன்னொரு விதத்துல அந்த காயினை மாத்தி சொல்றேன், அவர்களுக்கு பிரித்து வைத்து விட்டபடினால அவங்க அதை அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம் இல்லை. அதுபோல இந்த உலகத்துல நமக்கு ஏராளமான வாக்கு தத்தங்கள் தரப்பட்டிருக்குது. வாக்கு தத்தங்கள் தரப்பட்டதுனாலேயே நாம் அதை அனுபவிக்கிறோம் என்று அர்த்தம் இல்லை. அதனாலதான் பவுல் சொல்றாரு, நீங்க உங்களுக்கு அந்த வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கிறவர்களை பின்பற்றுகிறவர்களா இருந்து அப்படின்னு சொல்லி சொன்னா, அது சில வேலைகளை செய்து அதை சுதந்திரிக்கணுமே தவிர அது எனக்குரியது அல்ல என்று விட்டுவிட முடியாது. ஏனென்றால் அது நமக்கு வாக்கு தத்தமாக கொடுக்கப்பட்டிருக்குது. ஒன்ஸ் ஒரு வாக்கு தத்தம் பண்ணிட்டதுனாலே நிறைய பேர் இந்த 1ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி 31ஆம் தேதி எல்லாம் முழிச்சிருந்து போறதுக்கு காரணமே இந்த வாக்கு தத்தம் வாங்குறதுக்கு தான். 1ஆம் தேதி காலையில வாக்கு தத்தம் வாங்குறதுக்கு போவீங்க. போன வருஷம் வாக்கு தத்தம் நிறைவேறிச்சானே யோசிக்கவே மாட்டோம். போன வருஷம் வாக்கு தத்தம் சொன்னாரே அது உண்மையா பொய்யா, இல்ல அவர் தான் பொய் சொல்லிட்டாரா, அது என்னதான் நடந்துச்சு அந்த வாக்கு தத்துக்குன்னு தெரியல.
நமக்கு ஒரு 50 வயசு இருக்கும்னு சொல்லி சொன்னா இந்நேரம் 35 வாக்குத்தத்தமாவது நமக்கு நிறைவேறணும். ஒரு 15 வயசுல இருந்தாலும் ஞாபகத்துல இருக்கணும். ஆனா வாக்குத்தத்தம் ஒரு வாக்குத்தத்தம் மட்டும் இல்ல. அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு வாக்குத்தத்தம், அந்த 1ஆம் தேதி ஒரு வாக்குத்தத்தம், பிறகு கேலண்டர்ல ஒரு வாக்குத்தத்தம், பிறகு பைபிள் அட்டையில் வைக்கிறதுக்கு ஒரு வாக்குத்தத்தம்லாம் நிறைய வாக்குத்தத்தம் வாங்கி வச்சிடறோம். அந்த வாக்குத்தத்தத்தை நமக்கு ஏன் அப்படி வாங்குறோம்னு சொல்லி சொன்னா, அல்லது இந்த தீர்க்க தரிசனம் சொல்லுகிறதுக்கெல்லாம் ஜனங்களுக்கு ஒரு பெரிய கிரேஸ் இருக்கு. தீர்க்கதரிசிகள் மேல ஒரு பெரிய கிரேஸ் இருக்குது. ஏன்னு சொன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு தீர்க்க தரிசனம் யாராவது சொல்லிட்டாங்கன்னா அது நடந்துரும் நினைக்கிறாங்க. யாராவது ஒருத்தர் நீ சொல்லிட்டாங்க, தீர்க்க தரிசனம் சொன்னாலே நிறைவேறும் நினைக்கிறாங்க. அதுக்குதான் தீர்க்க தரிசனத்துக்கு, இந்த வாக்கு தத்துவத்துக்கு அவ்வளவு கிரேஸ் இருக்கு பாருங்க. சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு. பவுல் சொல்றாரு, உன் மேல சொன்ன தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறதுக்கு நீ போராடணும்னு சொல்றாரு. அதுக்காக வேலை செய்யுன்னு சொல்றாரு. தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சுன்னா அது ஒரு டைரக்டிவ், அவ்வளவுதான். உனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு காண்பிக்கப்படுதே தவிர நீங்க அதை மிஸ் பண்ணலாம். உங்களுக்கு தரப்பட்டிருக்க கிருபையை நீங்க விருதாவாக்கலாம். சோ ஒவ்வொருவருக்குள்ளும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் இருக்குதுன்னு பைபிள் சொல்லுது. இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கான பலன் உனக்குள்ள இருக்குது. அதை நம்ம விருதாவாக்கிட்டு இருக்கோம். இந்த உலகத்திலேயே, இந்த உலகமே என்ன கல்ச்சர்ல இருக்குதுன்னு சொல்லி சொன்னா வேஸ்டிங் கல்ச்சர்ல இருக்குது. வேஸ்டிங் கல்ச்சர். எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். நமக்கு கிடைக்கிற, நமக்கு இருக்கிற எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். சோ முதல்ல நீங்க எதையாவது சேவ் பண்ணணும்னா முதல்ல எதை வேஸ்ட் பண்றீங்கன்னு பாருங்க. சில பேர் அவங்களுடைய எனர்ஜியை வேஸ்ட் பண்றாங்க. நம்ம சாதாரண எலக்ட்ரிசிட்டி, தண்ணி வேஸ்ட் பண்ற மாதிரி நாம வேஸ்ட் பண்ணுகிற மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னா ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் தான் நம்ம ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி வேஸ்ட் பண்றோம்? ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு ஜெபிக்கிறதுனால வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். என்னை ஆசீர்வதியும் ஆண்டவரே அப்படின்னு ஜெபிக்கிறதுனால நீங்கள் ஆசீர்வாதத்தை வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் அர்த்தம். ஏன் அப்படி? ஒவ்வொரு முறை நீங்க ஜெபிக்கும் போதும் ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்றீங்க, நான் இன்னும் ஆசீர்வதிக்கப்படலை அப்படிங்கறத சொல்றீங்க. ஏன் ஆசீர்வதிக்கப்படலைன்றத சொல்றோம்? நம்ம நிலைமையை பார்த்தா அப்படி தெரியுது. அடுத்த வேளை சாப்பாட்டு கஷ்டப்படுறதா இருக்கட்டும், அல்லது கடன்காரங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டியதா இருக்கட்டும், அல்லது நாம நினைச்ச இடத்துக்கு போக முடியாதா இருக்கட்டும், சின்னதோ பெருசோ நம்முடைய சூழல் சரியில்லாததுனால நம்ம என்ன நினைக்கிறோம்? இன்னும் நம்ம ஆசீர்வதிக்கப்படலை போல் இருக்குது, இனிமேதான் ஆசீர்வதிக்கப்படணும்னு நினைக்கிறோம். அது தவறு. ஆசீர்வதிக்கப்பட்டும் பணம் இல்லாமல் இருக்க முடியும். ஆசீர்வதிக்கப்பட்டும் தரித்திரனாக இருக்க முடியும். அதுக்கு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு யாக்கோபு. அவன் கருவுல இருக்கும் போதே ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஆனா மாமனார் வீட்டுல போகும்போது ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை அவன்கிட்ட. அவன் தரித்திரன். ஆனா ஆசீர்வாதம் மேல இருக்குது. அததான் நான் சொல்றேன், நம்ம ஒவ்வொருவருக்கும் நம்ம எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்? ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆனா அது ரேஷன் கடையில செல்லாது, அது கரண்ட் பில் கட்ட உதவாது. எது? இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இருக்குது, அது கரண்ட் பில் கட்ட உதவாது. ஆனா ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம்? என் தேவன் தம்முடைய உங்களுடைய குறைவுகளை எல்லாம், என் தேவன் உங்களுடைய குறைவுகளை எல்லாம் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே, உங்கள் தேவைகளின்படியே இல்ல, உங்கள் தேவைகளின்படிலாம் கிடையாது, தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படியே மகிமையிலே நிறைவாக்குவார். அங்கதான் விஷயம் இருக்குது. அவர் எதுல நிறைவாக்கிட்டாரா? மகிமையில நிறைவாக்கிட்டார். அதாவது நீங்க உங்களை தொட்டு பாத்தீங்கன்னா, உங்க பாக்கெட் எல்லாம் பாத்தீங்கன்னா மகிமை. உங்க 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 தலையில முடி இருக்குதோ இல்லையோ மகிமை இருக்குது. அப்படியே உடம்பெல்லாம் மகிமை நிரம்பி வழியுது. ஆனா இந்த உலகத்துல அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. இந்த மகிமைய மெட்டீரியல் பிளெஸிங்கா மாத்த தெரியணும். இந்த மகிமைன்றது ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங். நீங்க அமெரிக்காவில் போயிட்டு 1 கோடி ரூபாய் இந்திய பணம் வச்சிருந்தா கூட தண்ணி பாட்டில் வாங்க முடியாம போலாம். நீங்க இந்தியாவில் பெரிய பணக்காரன், ஆனா அமெரிக்கால தரித்திரன் ஆயிடுவீங்க. ஏன்னா இந்த பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணலன்னா. அது போல உங்களுக்கு இந்த மகிமையை எக்ஸ்சேஞ்ச் பண்ண தெரியலன்னா, தேவன் நம்மை மகிமையினால் நிறைவாக்கி வைத்திருக்கிறார். அந்த மகிமையை எக்ஸ்சேஞ்ச் பண்ண தெரியலன்னா நாம் இந்த பூமியில தரித்திரர்களா இருக்கும். நமக்கு பெரிய பிரச்சனையே நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு அதிகம் போதிக்கப்பட்டிருக்கிறதுனால now we are ready. போகதான் மாட்டேன்றமே தவிர, போக ஆசைதான், ஆனா போக மாட்டேன்றோம். அதான் பிரச்சனை. நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற போதனைகள் என்னன்னு சொல்லி சொன்னா, இங்க நமக்கு ஒண்ணுமே இல்லை, இந்த உலகத்துல நமக்கு ஒண்ணுமே இல்லை. இன்னும் சொல்ல போனா, இந்த உலகத்துல பொருள் சேர்த்து வைத்தால் அவன் மதிகேடன் அப்படின்னு இயேசுவே சொல்லி இருக்கிறாரு. மதிகேடனே அப்படின்னு ஆண்டவர் யாரை பார்த்து கூப்பிட்டாரு? ஒரு பணக்காரனை பார்த்து கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி, அப்ப பணக்காரங்க எல்லாம் மதிகேடர்கள் முடிவு கொண்டோம்.
பணக்காரங்கலாம் இப்ப மதிகேடர்கள் கிடையாது. பிரியாரிட்டி கொடுக்க தெரியாதவங்க, எதற்கு முன்னுரிமை கொடுக்கணும்னு தெரியாதவங்க மதிகேடர்கள் அந்த இடத்துல சொல்றாரு. இன்று இரவு உன் ஆத்மா எடுத்துக்கொள்ளப்படும், இன்னைக்கு நீ செத்து போயிடுவேன்ற விஷயம் உனக்கு தெரியாது, அவ்வளவுதான். நம்ம எல்லாத்தையுமே நான் அன்னைக்கு ஒரு நாள் இந்த வசனத்தை தியானிச்சுட்டு இருந்தேன். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அவனுக்கு லாபம் என்ன? இதை பத்தி நான்லாம் பயங்கரமான பிரசங்கம் பண்ணியிருக்கேன் பாருங்க. இந்த 23 வருஷ ஊழியத்துல அட்டேங்கப்பா அந்த அந்த வசனத்தை பயன்படுத்தி ரொம்ப ரொம்ப பிரசங்கம் பண்ணியிருக்கேன். நானே எவ்வளவு பிரசங்கம் பண்ணிருக்கேன், எவ்வளவு பிரசங்கம் அதை கேட்டுருப்போன்னு பாருங்க. கடைசியில அதை படிச்சு பார்த்தா ஒண்ணுமே இல்லைங்க. கொஞ்சம் வார்த்தை அப்படி போட்டாங்க, ஆத்துமா அப்படின்லாம் போட்டதுனால கொஞ்சம் பிரச்சனையாச்சு நமக்கு. மனுஷன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி கொண்டாலும் அவன் செத்து போய் விட்டாலும் அவனுக்கு லாபம் என்ன? இவ்வளவுதான் அந்த வசனத்தினுடைய அர்த்தம். இன்னைக்கு அம்பானியே இருக்கிறாரு, செத்துட்டா என்ன லாபம்? ஒரு பெரிய கலரை கட்டி வைப்பாங்க, அவ்வளவுதானே தவிர இதுதான் சொல்லிருக்கு. அவன் தன் ஆத்மாவை தன் ஜீவனை நஷ்டப்படுத்தி கொண்டால் அப்படின்னு போடும். அந்த ஆத்மா ஜீவன்லாம் வந்த உடனே நமக்கு டக்குன்னு வேற உலகம் ஞாபகத்துக்கு வர்றதுனால இந்த பிரச்சனை. அததான் ஏசாங்க சொல்றாரு, உன் ஜீவன் தான்ப்பா முக்கியம் இந்த பணத்தை விட. ஆனா இன்னைக்கு செத்து போற இதை பத்தி நீ கொஞ்சம் கூட யோசிக்காம நான் இப்படி செய்வேன் அப்படி செய்வேன்லாம் சொல்லிட்டு இருக்கிறியே அப்படின்னு. அவன் ஏதோ பணம் சம்பாதிச்சதுனால அவனை முட்டாள்னு சொல்லிட்டாரு. இல்ல பணம் எல்லாராலையும் சம்பாதிக்க முடியாதுங்க. அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறான், ஆட்களை வைத்து திறம்பட ஒரு வயலை நடத்தி இருக்கிறான், அதுல வேலை செஞ்சிருக்கிறான், வேலை செஞ்சதுனால அவன் பணக்காரன் ஆயிருக்கிறான். சோ முதலாவது நம்முடைய மனதுல நமக்கு புரியணும், நாம நல்லா இருக்கிறத தேவன் விரும்புகிறார் அப்படின்னு புரியணும். நம்ம நல்லா இருக்கிறத தேவன் விரும்புகிறார். நீங்க அவருக்கு என்னமோ பிடிக்காத மாதிரியும் பிடிக்காத இடத்துக்கு நம்மளை இழுத்துக்கிட்டு போற மாதிரி கத்தி கதறி அழுது ஆண்டவரே எப்படியாவது என்ன ஆசீர்வச்சிரும், ஏதோ கொஞ்சம் தந்துரும் அப்படிலாம் யோசிக்க வேண்டியது இல்லை. நம்ம நிலைமை அதுதான். அதனாலதான் நம்ம கிட்ட பணம் வர்றதுக்கு பணம் பயப்படுது. ஏன்னா நம்ம கிட்ட பணம் வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வெளியே விட மாட்டோம், அதுக்கு தெரியும். நம்ம கிட்ட பணம் வந்துருச்சுன்னா அதை வெளியே விட மாட்டோம், நமக்கு அவ்வளவு பயம் இருக்குது. கிடைக்காத நமக்கு ஏதோ கிடைச்சிட்ட மாதிரி அதை பிடிச்சி டைட்டா பெட்டியில கட்டியில பூட்டி வச்சிருவோம்னு அதுக்கு ஒரு பயம் பாருங்க. அந்த மனம் பக்குவப்படாததுனால. நானு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறேன், யோசேப்பை பத்தி ஒரு புஸ்தகம் எழுதிட்டு இருக்கிறேன். அதுக்கு எழுதும் போது நான் இப்படி எழுதினதில்ல, யோசேப்பு ஒரு முறை கூட ஜெபிக்கவே இல்லைங்க. பைபிள்ல யோசேப்பு ஒரு முறை கூட ஜெபிக்கவே இல்லை. யோசேப்பு ஜெபித்தான் அல்லது வேண்டிக் கொண்டான், கர்த்தரிடத்தில் உதவி கேட்டான், குழியிலிருந்து தன்னை தூக்கி விடும்படி கதறினான், ஜெயிலிலிருந்து தன்னை தப்புவிக்கும்படியாக நீதி செய்யும்படியாக தேவனிடத்தில் கேட்டான், அல்லது போர்த்திபார் மனைவியை பார்த்து கர்த்தர் உன்னை பார்த்துக் கொள்வார் என்று நான் உனக்கு சபிக்கிறேன், உனக்கு என்ன நடக்கிறது என்று பார், தவறே செய்யாத என் மேல் குற்றம் சாட்டி விட்டாயா அப்படின்னு சொன்னான். இப்படி எதுவுமே சொல்ல பாருங்க. ஒரு முறை கூட ஆண்டவரே எப்படியாவது என்ன ராஜாவாக்கிடுங்க, என்ன ஆசீர்வதிங்க, எப்படியாவது என்ன ஒரு பிரதமராக ஆக்குங்க, எதுவுமே கேட்கல. அவன் பிரதமர் ஆகுறான். நம்ம காலமெல்லாம் ஜெபம் பண்ணுகிறோம், நமக்கு பிரதமர் என்ன? இந்த நீங்க புரிஞ்சுக்க வேண்டியதுதான், உங்க இருதயம் ரெடியா இருந்துச்சுன்னா நீங்க ஜெபமெல்லாம் பண்ண வேண்டியது இல்ல, வந்துடும் அது. யோசேப்பினுடைய இருதயம் அதுக்கு ஆயத்தமா இருந்தது. அவன் ராஜா ஆகிறதுக்கு அவனுடைய இருதயம் ஆயத்தமா இருந்தது. அவன் இருதயம் ஆயத்தமா இருந்ததுனால அவன் ஆசீர்வதியும் ஆண்டவரே ஜெபமே பண்ண வேண்டியதில்லை. இந்த இருதய ஆயத்தம் இல்லாம நீங்க எவ்வளவு ஆசீர்வாதம் ஜெபியோ ஆண்டவரேன்னு ஜெபிச்சாலும் ஆசீர்வாதம் வரப்போறதும் இல்லை. இந்த ஐரனை நீங்க புரிஞ்சுக்கணும். இப்ப திடீர்னு நீங்க போயிட்டு அப்புறமா இன்னைக்கு நான் புதுசா ஒரு இடத்துக்கு போனாங்க, ஒரு ஜூம் மீட்டிங்னு கூப்பிட்டாங்க, அங்க ஜெபம் பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லாதீங்க. நான் ஜெபம் பண்ண வேணான்னு சொல்லல, ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ண வேணான்னு சொன்னேன். ஆசீர்வாதத்தை எப்படி பெருக பண்ணுகிறது, ஆசீர்வாதத்தை எப்படி உபயோகப்படுத்துகிறது அப்படின்றதுக்கு நமக்கு பெரிய பார்ட்னர் தேவை. அந்த பார்ட்னர் நம்முடைய ஆண்டவர். அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஆசீர்வாதங்கள்லாம் எப்படி பெருக பண்ணணும், இந்த ஆசீர்வாதங்களை எப்படி ஆடை குட்டி போட வைக்கணும், எப்படி பஞ்சகாலத்துல விதை விதைக்கணும் எல்லாம் சொல்லி தர்றவர் நம்ம ஆண்டவர் தான். அவர் பிரயோஜனமானவைகளை உங்களுக்கு போதிப்பார். ஆனா எதுவுமே செய்யாம என்ன ஆசீர்வதி ஆண்டவரேன்னா ஒன்னும் நடக்காதுன்னு சொல்றேன் நான். இதுதான் நீங்க நான் 3 வாரத்துக்கு முன்னால இதை பத்தி பேச ஆரம்பிக்கும் போது சொன்னேன் 2 விஷயம். அட்ஜஸ்ட் யுவர் தாட் பேட்டர்ன்ஸ். நீங்கள்
ஐஸ்வர்யவான்களாக வேண்டுமானால், பணக்காரர்களாக வேண்டுமானால். நான் ஏன் மறுபடியும் பணக்காரர்கள் அப்படின்னு அந்த வார்த்தை யூஸ் பண்றேன்னா, இந்த வார்த்தைலாம் நமக்கு நமக்கு மனசுல எதுவும் சங்கடத்தை ஏற்படுத்தாது. ஐஸ்வர்யம், செழிப்பு, அதெல்லாம் ஒன்னும் உள்ளுக்குள்ள எந்த சங்கடத்தையும் ஏற்படுத்தாது. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை ஐஸ்வர்யவான் ஆக்குவார்னா ஒண்ணுமே மனசுக்குள்ள ஆகாது. உங்களுக்கு பணம் தருவார். அந்த பணம் சொன்னா ஒரு மாதிரி இருக்கும், என்னது பணம் தருவாரா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு அப்டிராக்ட் வேர்டு பாருங்க. இந்த ஐஸ்வர்யம் இதெல்லாம் அதுக்கு ஒரு படம் கிடையாது. ஆனா பணம்னு சொன்னோடனே அதுக்கு நம்ம கண்ணு முன்னால வருதா, பயமா இருக்குது நமக்கு. அதனாலதான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறதே இல்லை ஜனங்க பிரசங்கத்துல கூட. ஐஸ்வர்யம் ஒரு மாதிரி வேற வேற வார்த்தை சொல்லுவாங்க. அதுக்கு நேரடியா பணக்காரர்னு சொல்ல மாட்டாங்க. அதனாலே நான் வேணும்ட்டு பணக்காரர் பணக்காரன்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கிறேன். பணம் அப்படின்றது நமக்கு தான் தெரியுமே. பணம் இருந்தா பெரிய செழிப்பு கிடையாது, உள்ளத்துல அன்பு இருக்கணும், அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா நாம இன்னைக்கு குறிப்பா பேசுறது பணம். அந்த பணம் உங்களை நோக்கி வரணும்னு சொன்னா முதல்ல உங்க தாட் பேட்டர்ன் அட்ஜஸ்டா இருக்கணும். அந்த தாட் பேட்டர்ன் அட்ஜஸ்டா இருக்கிறது தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லி தரேன் நான். எப்படி நம்ம காரியங்களை வேஸ்ட் பண்றோம், எப்படி சோம்பலா இருக்கிறோம், ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லிட்டாலே அது நடந்துரும் நினைக்கிறோம், அப்படி ஏமாந்து போறோம். அப்புறமா நம்ம கவலையாயிடுது, இவ்வளவு தீர்க்கதரிசனம் கேட்கிறோம், நமக்கு ஏன் இது மாதிரி நடக்க மாட்டேங்குது அப்படின்னு கவலையாயிடுது, முழு விஷயம் புரியாததுனால. முக்கியமா ஞானம் மென்டார் இல்லாததுனால. நமக்கு மேல நமக்கு ஆலோசனை சொல்வதற்கு நம்ம ஆட்களை வைத்துக் கொள்றதே கிடையாது. சில பேருக்குலாம் ஆதியாகமம் ஒண்ணு தெரிஞ்சிட்டாலே பைபிள் ஃபுல்லா தெரிஞ்சிட்ட மாதிரி ஒரு எண்ணம் வரும் பாருங்க. யார்ட்டையுமே கேட்க மாட்டாங்க, எதுவுமே எங்களுக்கு தெரியும்ன்றவாங்க. சில பேர்ட்ட ஆண்டவர் நேரடியாவே பேசுவார். இந்த நேரடியா பேசுறவங்களுக்கு நம்ம எந்த ஹெல்ப்புமே பண்ண முடியாது. ஏன்னா ஆண்டவர் அவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கும்போது நம்ம இடையில போய் என்னத்த பண்றது? நேரடி ஆண்டவர் சில பேருக்கு உதவி செய்வாரு. அந்த மாதிரி ஆட்களுக்கு நம்ம எந்த உதவியும் செய்ய முடியாது. சில பேர் யார்ட்டுமே உதவி கேட்க மாட்டாங்க தெரியுமா? எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார் அப்படிமா. எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நான் சொல்றேன், இந்த யோசேப்பை பத்தி நான் சொன்ன பாருங்க உங்களுக்கு. அவன் பயங்கரமா கர்த்தரால ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபரு. கர்த்தர் தரிசனம் தராரு, கர்த்தர் குடியில இருந்து அவனை தூக்கி விடுறாரு, இங்க வந்தா போர்த்திபார் வீட்டுல கண்கள்ல தயவு கிடைக்க பண்றாரு, எல்லாம் ஓகே. ஆனா ஜெயில அவன் போயிட்டு 2 பேருக்கு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டு அவன் கேட்கறான் பாருங்க, ஏய் நீ வெளியே போனா என்ன மறந்துடாதப்பா, நீ வெளியே போனா எனக்கு உதவி செய், நீ வெளியே போனா என்ன காப்பாத்தி விடு. உதவி கேட்கறான். உதவி கேட்பது தாழ்மையினுடைய ஒரு வடிவம். உதவி கேட்காம இருக்கிறது பெருமையினுடைய ஒரு வடிவம். நிறைய பேரு உதவி கேட்க கூடாதுன்னு நினைக்கிற ஒரு பெருமையில் இருக்கிறேன். உதவி கேட்க மாட்டாங்க, தங்களை உண்மையா வெளிப்படுத்த மாட்டாங்க, அழமாட்டாங்க. நீங்க யோசித்து பாருங்க, யோசேப்பு மாதிரி நீங்க ஒரு ராஜ பதவியில் இருக்கீங்க. ஏதோ ஒரு படத்துல நான் பார்த்தேன், பணக்காரங்க சிரிக்க மாட்டாங்கடா அப்படின்னு சொல்லுவான். பணக்காரங்க சிரிக்க மாட்டாங்க, ரொம்ப அப்படிதான் சிரிக்க மாட்டாங்க. அவங்க ரொம்ப ரொம்ப மெல்லமா தான் சிரிப்பாங்க, அவங்களோட உணர்ச்சிகளை வெளிக்காட்ட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. இல்ல யோசேப்பெல்லாம் பாருங்க, அவன் கட்டி பிடிச்சு கதறி ஆள்றது பார்வோன் வீட்டு கேட்டிருக்கு. அவனுக்கு அவனுடைய அழுக, அவன் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறவளா இருக்கிறான். சரி, அது இருக்கட்டும். ஆனா எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, நம்முடைய கிறிஸ்தவ வட்டாரங்கள்லயே இந்த மென்டார் இல்லாததுனால, கோச் அப்படின்னு சொல்லப்படுகிற அந்த நபர்கள் இல்லாததுனால நம்ம எல்லாத்துக்கும் பாஸ்டர்ஸை சார்ந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டோம். பாஸ்டர்ஸ் ஓகே, அவங்க இருக்கட்டும், அவங்க ஞாயிற்றுக்கிழமை நம்ம பாக்குறோம், அவங்க நமக்கு ஆலோசனை சொல்றாங்க. ஆனா அந்த பாஸ்டரே வாரம் வாரம் எப்படியாவது எனக்கு தசம பாவம் கொடுங்கப்பா, நான் ஏதாவது வாடணும்னு ஒரு எண்ணத்துல இருக்கும்போது அந்த பாஸ்டர் உங்களுக்கு எப்படி பணத்தை குறித்த உதவி செய்ய முடியும்னு எனக்கு தெரியல. அவர் எப்படி உங்களுக்கு பணத்தை குறித்த உதவி செய்ய முடியும்? பாருங்க, நான் போய் இந்த நிலைமையில முடி வளர்ற எண்ணெய் விற்க முடியுமா? யோசித்து பாருங்க. இந்த நிலைமையில முடி வளர்ற எண்ணெய் நான் எப்படி விற்கிறது? அவன் கேட்க மாட்டான், முதல்ல நீ தேடான்னு கேட்க மாட்டான். அப்ப யார்கிட்ட நான் வாங்குவேன்? சும்மாவது விற்காத வைக்கணுங்க.
ஏன்னா அப்போ பாஸ்டர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கட்டும், உங்களுக்கு பைபிள் பத்தி எல்லாம் சொல்லி தரட்டும், நல்லது. ஆனா பணத்தை பத்தி சொல்லி தரத்துக்கு வேற ஒரு கோச் வச்சுக்கோங்க. வேற ஒரு அது சம்பந்தமா படிக்கிறவங்க, அது சம்பந்தமா அறிந்து கொண்டவர்கள், அது சம்பந்தமா உயர்வடைந்தவர்கள், அது சம்பந்தமா கற்று அதுல முயற்சி பெற்றவங்க, அவங்கள நீங்க வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. பாருங்க, சில பேருக்கு எல்லாமே கர்த்தர் செஞ்சிடறாரு, பாவம். நம்ம எதுவுமே செய்ய முடியாதபடி அவங்களுக்கு எல்லாம் கர்த்தர் செஞ்சிடறாரு. அது எனக்கு ஆச்சரியம். என்னன்னா, அந்த சாலமோனுக்கு பாருங்க, இதுவரைக்கும் அது மாதிரி ஒரு ஞானி இல்ல. சாலமோன் காலத்துக்கு முன்னாலே இல்ல, பின்னாலே இல்ல. அப்படியே ஒரு ஞானி. ஆனா அந்த ஞானி தனக்கு மந்திரிகளை வைத்திருந்தான்னு போட்டிருக்கு. அவனுக்கு ஆலோசனைக்காரங்க இருந்திருக்காங்க. யாருக்கு? இந்த உலகத்திலேயே உனக்கு என்னப்பா வேணும்னு கேட்கும் போது எனக்கு ஞானம் வேணும்னு கேட்ட உடனே தேவனிடத்திலிருந்து நேரடியாக ஞானத்தை பெற்றுக்கொண்ட சாலமோன் தன்னை சுற்றிலும் மந்திரிகளும் ஆலோசனைக்காரர்களும் வைத்திருக்கிறான். அதுதான் அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஞானமே. சில பேர் அவங்களுக்கு மேல யாரையுமே வச்சுக்க கூடாது, யாருமே கேள்வி கேட்க கூடாது. எனக்கு மறக்க முடியாத விஷயம், நான் முந்தி ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னால ஜிம்முக்கு போற பழக்கம் இருந்தது. ஜிம்முக்கு போயிட்டு இருந்தேன். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்னுடைய கோச் என்ன சொன்னார்னா, அடுத்த மாசத்துல இருந்து நான் வரமாட்டேன், நான் வேற ஜிம்முக்கு போறேன் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், நானும் அந்த ஜிம்ல வந்து சேர்ந்துடுறேன் அப்படின்னு. நீ எந்த ஜிம்முக்கு போறியோ அந்த ஜிம்முக்கு நானும் வந்துடுறேன் அப்படின்னு. அப்போ சொன்னார், இல்ல நான் வந்து கத்துக் கொடுக்கறதுக்காக போல, கத்துக்கிறதுக்காக போறேன் அப்படின்னாரு. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அப்ப நீ முழுசா கத்துக்காம தான் எனக்கு வந்து நீ சொல்லி கொடுக்க வந்தியா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். என்னங்க நீங்க உங்களுக்கே தெரியாது, அப்புறம் நீங்க என்ன எனக்கு கத்து கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சிரிச்சே சொன்னாரு, நான் கத்துக்க போறேன் அதுக்கு போலங்க, நான் போட்டிக்கு போறேன். நான் போட்டிக்கு போறதுனால எனக்கு மேல எனக்கு ஒரு கோச் தேவை அப்படின்னு சொன்னார். அப்ப அவர் உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமா கத்துக் கொடுப்பாரான்னு கேட்டேன். அவர் இல்ல, நான் கத்துக் கொடுக்கறதான் கத்துக் கொடுப்பாரு. ஆனா இப்போ நான் மட்டும் போய் இந்த ஜிம்லயே நான் வேலை செஞ்சேன்னு சொன்னா, இந்த ஜிம்லயே நான் வெயிட் தூக்கணும்னு சொன்னா, என்னால 5 தான் தூக்க முடியும். 5 தூக்க முடிஞ்சவனே நான் கீழே வச்சிருவேன், அந்த வெயிட்டை வந்து கீழே வச்சிருவேன். ஆனா எனக்கு மேல ஒரு கோச் இருந்தாருன்னா அவர் சொல்லுவாரு, 6வது எடுக்க சொல்லுவாரு. ஈஸி ஈஸி ஈஸி, ஒன் மோர்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லி என்னை தூக்கி விடுவாரு. 6வது 7வது கஷ்டப்பட்டு நான் தூக்கி எழும்புவேன். ஆனா உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இந்த 5லயும் சதை வளரவே வளராது, சதை வந்து அந்த ஷேப் எடுக்காது. இந்த முடியாம நான் தூக்குறேனே 6வது 7வதும், அதுலதான் என்னுடைய அந்த தசைகள் வந்து இப்படி எல்லாம் முறுக்கேறுது அப்படின்னு சொன்னார். அப்ப மென்டார் இருந்தா என்ன பண்றாரு, எனக்குள்ள அந்த எபிலிட்டி இருக்குது, ஆனா என்ன மேல யாரும் பிரஷர் பண்றதுக்கு இல்லைன்னா என்னால என்ன முடியுமோ அதை மட்டும் நான் செஞ்சுட்டு வந்துருவேன். ஆனா எனக்கு ஒரு மென்டார் இருந்தாருன்னா என்னுடைய எபிலிட்டி அவர் பார்த்துட்டு அது வர்ற வரைக்கும் என்னை கேள்வி கேட்பார், என்னை அழுத்துவார், எனக்கு உன்னால முடியும்னு சொல்லுவார். அப்படிப்பட்ட மென்டாஸ் உங்களுக்கு இருக்கிறாங்களான்னு கேட்கிறேன். ஆலோசனை சொல்றவங்க, அட்வைஸ் பண்றவங்க இல்ல, அட்வைஸ் எல்லாருமே பண்ண முடியும். ஃப்ரீயா கிடைக்கிற ஒண்ணு அதான் சொல்றாங்க. அட்வைஸ் எல்லாரும் பண்ண முடியும். Are they lifting you up or they are pulling out your potential? உங்களிடத்திற்கு உள்ள இருக்கிற ஆற்றலை கொஞ்சம் உங்களுக்கு வேதனை ஏற்படுற மாதிரி இருந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி வெளியே கொண்டு வருகிற நபர்கள் உங்களுக்கு இருக்காங்களா? கடன் வாங்காதப்பா அப்படின்னு ஆலோசனை சொல்லிடலாம், அது எல்லாருக்கும் தெரியும். கடன் வாங்காதீங்க அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். ஆனா ஒரு மென்டார் இருந்தாருன்னா அவர் முன்னால போய் நிப்பீங்க, நீங்க இதுக்கு நான் வாங்கித்தாங்க ஆகணும், இதுக்கு வாங்காம என்ன பண்றதுன்னு கேட்கும்போது அவர் சொல்லுவார், இல்ல இன்னும் 2 நாள் பொறுத்துக்க, வாங்காம இரு, என்ன நடக்குது பாக்கலாம் அப்படின்னு ஒரு 2 நாள் நகர்த்துவார். அங்கிருந்து ஒரு 2 நாள் நகர்த்துவார். 1 மாசம் உங்களை கடனே வாங்க விடாம ஆக்கிடுவார். அப்பதான் உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்கள் கடன் வாங்காமலே செஞ்சிட முடியும் அப்படின்னு. அப்பதான் உங்களுக்கு தெரியும். ஆனா நமக்கு அப்படிப்பட்ட ஆட்களை கண்டா எரிச்சலும் வெறுப்பும் தான் வருது. சில சமயம் பிள்ளைகளுக்கு பெற்றோர்களை பார்த்தா உண்டாகிற அந்த விஷயம் மாதிரி நாம கொஞ்சம் வளர்ந்துட்டதுனால நம்ம அது மாதிரி யாரையுமே வச்சுக்கிறது இல்லை மேல கேள்வி கேட்கிறவர்களை. இதெல்லாம் தான் நம்முடைய வாழ்க்கையில நம்ம பெரிய அளவு அகலமாகாம போறதுக்கு ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. சோ விஸ்டம் குறித்து 4 காரியங்கள் சொல்றேன். ஒருவேளை சில பேர் எழுதுறத நான் பாக்குறேன், எழுதுறவங்க எழுதி வச்சுக்கோங்க. விஸ்டம், ஞானம்னா பண விஷயத்துல என்னன்னு சொல்லிடுறேன். 1, இன்வெஸ்ட் இன் அசெட்ஸ். சொத்துக்களிலே
உங்கள் முதலீடுகளை செய்யுங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அசெட்னா என்ன? எந்த பொருள் உங்கள் பாக்கெட்ல பணத்தை வைக்குதோ அது அசெட். எத்தனை பேர் ஹெலிகாப்டர் வாங்கணும்னு ஆசை இருக்கு? கை வைத்து காட்டுங்க பார்க்கலாம். சொந்தமா ஹெலிகாப்டர் வச்சிருக்கணும்னு. ஒருத்தர் 2 பேர் வச்சிருக்காங்க. 2 பேர். ஓகே, இப்ப நீங்க வாங்குனீங்கன்னு சொன்னா அது லயபிலிட்டி. இப்ப நீங்க வாங்குனீங்கன்னா அது லயபிலிட்டி. ஏன்? ஒவ்வொரு நாளும் நீங்க யார்கிட்டயோ காசு வாங்கி நீங்க சம்பாதிக்கிறதெல்லாம் வாங்கி அதுக்கு பெட்ரோல் போட்டு அது நிறுத்துறதுக்கு வாடகை கொடுத்து அது உங்க பாக்கெட்ல இருந்து பைசா போயிட்டு இருக்கும். இப்போ முகேஷ் அம்பானிக்கு ஹெலிகாப்டர் வந்து லயபிலிட்டி கிடையாது. நீங்க செலவு பண்ற அதே செலவு தான் அவரும் பண்றாரு. ஆனா அது அவருக்கு அசெட். ஏன்? அதுல போறதுனால 3 மணி நேரம் கடந்து போக வேண்டிய தூரத்தை 1/2 மணி நேரத்துல கடந்து போறதுனால அல்லது 20 நிமிஷத்துல கடந்து போறதுனால 2 மணி நேரம் 40 நிமிஷத்துல அவர் சம்பாதிக்கிறது ஏராளமா இருக்கு. அவர் பாக்கெட்ல அது ஹெலிகாப்டர் மட்டும் இல்ல, அது பெரிய பொருள்ன்றதுனால சொன்னேன் நான் உங்களுக்கு. நீங்க வச்சிருக்க காரை கூட யோசித்து பார்த்தேன். நீங்க கார் வச்சிருக்கிறது எதுக்காக? ஒரு புக் இருக்குதுங்க, அது கொஞ்சம் கஷ்டம் வாசிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் டோர் மில்லியனர்னு ஒரு புஸ்தகம். நெக்ஸ்ட் டோர் மில்லியனர் அப்படின்னு ஒரு புஸ்தகம். அந்த புஸ்தகம் வாசிக்கிறது கொஞ்சம் வெறுப்பா இருக்கும். என்னன்னு சொன்னா ஒரே சர்வேவா இருக்கும், ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கும். அது என்னன்னு சொன்னா அமெரிக்காவில் எவ்வளவு மில்லியனர்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிச்சா ஏராளமான பேர் இருக்காங்க. ஆனா வெளியவே தெரியல. அதான் நெக்ஸ்ட் டோர் மில்லியனர். வெளியவே தெரியல. ஏன்னா நான் வந்து பேசுறது பில்கேட்ஸ் பத்தி எல்லாம் பேசல. பில்கேட்ஸ், வேரன் பஃபெட் அவங்கள பத்தி பேசல. அவங்க எல்லாம் பில்லியனர்ஸ்க்கு மேல போயிட்டாங்க. இது மில்லியனர்ஸ் பத்தி பேசிட்டு இருக்கோம். லட்சாதிபதிகளை பத்தி பேசிட்டு இருக்கோம், கோடீஸ்வரர்களை பத்தி அல்ல. இந்த லட்சாதிபதிகள் வந்து ஏன் அவங்கள ஈஸியா கண்டுபிடிக்க முடியல? பக்கத்து வீட்டுல இருக்கிறான், ஆனா எனக்கு தெரியல அவன் லட்சாதிபதினு எனக்கு தெரியல, ஆனா அவன் பக்கத்து வீட்டுல இருக்கிறான். அதான் நெக்ஸ்ட் டோர் மில்லியனர்னு வச்சாங்க. ஏன் அப்படின்னா அவன் வந்து செகண்ட் ஹேண்ட் கார் வச்சிருக்கிறான். பெரிய பெரிய லைட் எல்லாம் வச்சுக்கல, சாதாரணமா கார் தான் இருக்குது. அதுக்கு கீழே எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணல, சாதாரணமா வச்சிருக்கிறான். அப்ப அந்த புஸ்தக ஆசிரியர் இப்படி கேட்கிறாரு, ஆர் யூ வாண்ட் டு பி ரிச் ஆர் யூ வாண்ட் டு பி சி ரிச்? நீங்கள் பணக்காரர்கள் போல காணப்பட விரும்புகிறீர்களா அல்லது பணக்காரர்களாக இருக்க விரும்புகிறீர்களா? இதுதான் அந்த புக்கினுடைய கேள்வி. அந்த புக்கை வாசித்து பார்த்தா தெரியும். நான் சொன்னா உங்களுக்கு கோபம் வரும் அல்லது தப்பா யோசிப்பீங்க. அந்த புக்கு அதனாலதான் சொல்றேன், நான் அந்த புக்கை வாசித்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த புக்ல போட்டிருக்குது, நம்ம எல்லாம் பெரும்பான்மையாக பணக்காரர்களாக காட்ட விரும்புகிறோம், பணக்காரர்களாக இருக்க விரும்பவில்லை. பணக்காரர்களாக காட்ட விரும்புகிற யாரும் பணக்காரர்களாக இருப்பதில்லை. இந்த 3 ஸ்டேஜ் இருந்துகிட்டே தான் இருக்குது. எகிப்து, வனாந்திரம், கானான். எகிப்து, வனாந்திரம், கானான். எகிப்துன்றது சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இருக்கிறது, கஷ்டப்படுறது, கடன் வாங்கிறது, வாழ்க்கைய கசப்பா இருக்கிறது. வனாந்திரம்ன்றது அன்னன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு இன்று தாரும். இறைச்சி கூட ஆசைப்பட முடியாது, ஒரு செருப்பை கூட கொஞ்ச நாள் வச்சிருக்கணும், சட்ட துணி புதுசு புதுசா வாங்க முடியாது, பீரோ ஃபுல்லா விதவிதமா துணி வச்சிருக்க முடியாது. அவர்கள் வஸ்திரம் பழையதாகவும் இல்லை, அவர் வஸ்திரம் கிழியவும் இல்லை, அவர்கள் சப்பாத்து அவருடைய செருப்பு கிழிந்து போகவும் இல்லை, கூட கொஞ்ச நாள் வச்சிருக்க வேண்டியிருக்குது. ஆனா நம்ம எங்க ஜம்ப் அடிக்க பாக்குறோம்? இந்த வறுமையில இருந்து, இந்த வனாந்தரத்துல இருந்து நேரா கானானுக்கு ஜம்ப் அடிக்க பாக்குறோம். சாப்பாட்டுக்கு வழி இல்ல, நினைச்ச நேரத்துல அனுபவிக்க முடியாத ஒரு சூழல்ல செருப்பு கதவை திறந்தோம்னா கலர் கலரா செருப்பு இருக்குது. ஒரு செருப்பு இல்ல, பல செருப்பு இருக்குது. அது வாழக்கூடாதுன்னு அர்த்தம் கிடையாது. என்ன பிரதர், நாங்க வசதியா வாழக்கூடாதா? இல்ல, நீ வசதியா வாழலையே, அதுதான் பிரச்சனை. கானான் ஒண்ணு வருது. அந்த கானானுக்கு முன்னால ஒரு விஷயம் இருக்குது பாருங்க, அதை நான் சொல்றேன். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். எல்லாம் என் கூட நீங்க அங்க இருக்கிற இடத்துல சொல்லுங்க, சாந்த குணம் உள்ளவர்கள் பரலோகத்துக்கு போய் சேருவார்கள் என்று சொல்லல. சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்திரிப்பார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் என்ன? சாந்த குணம் உள்ளவர்கள்னா நம்ம எல்லாம் தப்பு தப்பா படிச்சு வச்சிருக்கோம் சில விஷயங்கள்லாம். நான் உங்களை சொல்ல, ஒருவேளை உங்களுக்கு தெரியுமா இருக்கும், எனக்கு சொல்றேன். சாந்த குணம்னா நான் நினைச்சுக்கிட்டேன் இந்த
எவன் அடிச்சாலும் வாங்கிக்கிறது. ரொம்ப நல்லவன் சொல்லுவாங்கல்ல, எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறான், அவன் ரொம்ப நல்லவன், அவன் தான் சாந்த குணம் உள்ளவன் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டேன். சாந்த குணம் உள்ளவன்னா செல்ஃப் கண்ட்ரோல்னு போட்டிருக்கு. செல்ஃப் கண்ட்ரோல். செல்ஃப் கண்ட்ரோல்னா என்ன பிரதர்? செல்ஃப் கண்ட்ரோல்னா பொறப்புலயே வர்றதில்லை. அது ஒரு ஆவியின் கனி. அப்படின்னா வளர்த்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். சிம்பிளா சொல்றேன் எப்படி வளர்த்து கொள்ளணும்னு சொல்லிட்டு. இப்போ ஒருவேளை நீங்க எங்கேயும் வெளியே போக மாட்டீங்க, இந்த லாக்டவுனு இந்த கோவிட் எல்லாம் முடிஞ்ச பிறகு நீங்க வெளியே போவீங்க, கடைக்கெல்லாம் போவீங்க, மாலுக்கு எல்லாம் போவீங்க. அப்படி மாலுக்கு போகும்போது ஒரு லிஸ்ட் எழுதிட்டு போங்க. உங்களுக்கு என்ன வேணும்னு வீட்டுல தோணுதுல, அதை எழுதிட்டு போங்க. மாலை விட்டு வெளியே வரும்போது அந்த லிஸ்ட்ல என்ன இருந்ததோ அதை மட்டும் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்க இச்சை அடக்கம் உள்ளவர்களா இருக்கிறீங்கன்னு அர்த்தம். சுய கட்டுப்பாடோடு இருக்கீங்கன்னு அர்த்தம். இல்ல பிரதர், நான் மறந்துட்டேன், வீட்டுல மறந்துட்டேன், அது எழுதாம வந்துட்டேன், மிளகு எழுதல, வீட்டுல இல்ல, இப்பதான் ஞாபகம் வருது. வாங்காதீங்க. இன்னொரு நாள், அடுத்த நாள் அதுக்காகவே வாங்க. செலவு பண்ண கூட பரவாயில்ல, பெட்ரோல் செலவான கூட பரவாயில்ல, வாங்க. பழகுதானே செய்யறோம். என்ன நான் எழுதணும், என்ன வாங்கணும்னு போனணும், அதை மட்டும் வாங்கிட்டு வரோம் பாருங்க. அப்படி ஒரு பழக்கம் நமக்கு ஏற்படுச்சுன்னா எல்லா இடத்துலயும், இதெல்லாம் நான் சும்மா சாதாரண சின்ன சின்ன விஷயம் சொல்லுங்கிறேன், நமக்கு புரியணுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளான விஷயங்களை தேடி நான் உங்களுக்கு சொல்லுங்கிறேன். இன்வெஸ்ட் இன் அசெட்ஸ். எப்படி நான் அசெட் கண்டுபிடிக்கிறது? நல்லவன் தன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு சொத்துக்களை சேர்க்கிறான். பிள்ளைகளின் பிள்ளைகள் யாரு? என்னுடைய பேர பிள்ளைங்க. அப்ப நான் ஒரு பொருள் வாங்கும் போது எனக்கு தெரியணும், இந்த பொருளுடைய வேர்த் என்னுடைய பேர பிள்ளைங்களுக்கு போய் சேர முடியுமா? அந்த அளவுக்கான பொருளை வாங்குறேன்னா நானு. ஒரு தென்னந்தோப்பு வாங்குறீங்க, ஒரு சின்ன லேண்ட் வாங்குறீங்க, ஒரு கோல்டு வாங்குறீங்க, இதெல்லாம் சந்ததிகளை கடந்தும் போகக்கூடிய விஷயங்கள். 50 இன்ச்சு டிவில இருந்து 75 டிவி வாங்குறீங்க, பெரிய ஒரு வாகனம் வாங்குறீங்க, பக்கத்து வீட்டுக்காரன் பொறாமப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய வாகனம் வாங்குறீங்க, நல்லது. ஆனா அதை நீங்க அடுத்த நாளே வித்தா கூட உங்களுக்கு அது பாதி காசு தான் தரும். அதனுடைய மதிப்பு குறைந்து கொண்டே வரும். அப்போ அது நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது. அதுக்காக அதெல்லாம் இல்லாமலே வாழ முடியாது. நம்ம சுருக்கிக்கோங்கன்னு சொல்றோம். அதுல உங்களுடைய கவனம் இருக்க வேண்டாம். அதுல இப்ப யோசித்து பாருங்க, நீங்க ஒரு கார் வாங்குறீங்க, எதுக்கு வாங்குறீங்க? பொறாமப்படுறது தானே வாங்குறீங்க, பக்கத்து வீட்டுல பொறாமப்படுறது தானே வாங்குறீங்க. அது ஒரு பொறாமன்னு சொல்ல முடியாது, நீங்க கிறிஸ்தவங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதை நம்ம வேற வார்த்தையில ஒரு கெத்து அப்படி சொல்லலாமே, ஒரு கெத்தா இருக்கிறதுக்காக, அப்படி போகும்போது கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கார் பார் அப்படின்னு காமிக்கிறதுக்காக அப்படியாவது பேசிக்கலாம் நம்ம. அந்த மாதிரி கூட சொல்லலாம். ஆனா எனக்கு என்னன்னா, இந்த காரை தான் இப்படி பண்றோம். ஏன் பேசாம நம்ம வீட்டுல இருக்கிற தங்கத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து அந்த பால்கனியில பரப்பி வச்சா அது கூட கொஞ்சம் கெத்தா தான் இருக்கும். கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிச்சிருக்கான்னு காமிக்கலாம் தானே. அது செய்ய மாட்டோம். ஏன்னா நமக்கு தெரியும் எது மதிப்புள்ளது எது மதிப்பு இல்லாததுன்னு. உண்மையா மதிப்பு உள்ளதை தூக்கி பூட்டி வச்சிருவோம். இதெல்லாம் அவ்வளவு ஒண்ணும் கிடையாது, அதை கொண்டு வந்து நிறுத்தி விட்டுருவோம். விளங்குதுங்களா? சோ பணக்காரர்களாக காணப்பட விரும்பாதீர்கள், உண்மையிலே பணக்காரர்களாக இருக்க விரும்புங்கள். அப்படின்னா எந்த ஒரு பொருள் வாங்கணும்னாலும் ஐயோ வாங்கணுமே அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. வாங்கிக்கலாம் அப்படி எண்ணம் வரும். அதை பத்தி ஒரு பெரிய பதட்டம் வராது, ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு உள்ளத்துக்குள்ள ஒரு பெரிய கவலை அது வராது. வாங்கிடலாம் அப்படி வரும். ஏன்னா அது இருக்கும், அது நமக்கு தேவைன்னா வாங்கக்கூடிய அளவுக்கு நம்ம கிட்ட செல்வங்கள் இருக்கும். ஸோ இன்வெஸ்ட் இன் அசெட்ஸ், அவாய்ட் லயபிலிட்டிஸ். மூணாவது, சேவ் ஃபார் த ஃபியூச்சர். சேவ் ஃபார் த ஃபியூச்சர். யார் பாருங்க, பைபிள்ல சொல்லிருக்கு, துரிதமாய் ஐஸ்வர்யவனாக விரும்பாதேன்னு சொல்லியிருக்கு. துரிதமாய் ஐஸ்வர்யவனாக விரும்பாதே. ஏன் துரிதமாய் ஐஸ்வர்யவனாக விரும்பக்கூடாது? துரிதமாய் ஏழை ஆயிடுவோம். குயிக் ரிச், குயிக் புவர். ஆனா யார் பணக்காரங்கள் ஆகிறா அப்படின்னு சொல்லி சொன்னா, ஸ்லோவா டெலிபரேட்டா தீர்மானித்து. அதனாலதான் நான் அடிக்கடி சொல்ற விஷயம், இந்த லாட்டரியில பணக்காரங்கள் ஆகினதா யாருமே எனக்கு இது வரைக்கும் தெரியல.
ஆனா எத்தனையோ பேருக்கு லாட்டரியில மில்லியன் கணக்கான காசு விழுந்திருக்குது. ஒரு பாத்ரூம் கழுவுற ஒரு அம்மாவுக்கு லாட்டரியில பணம் விழுந்திருக்குது. அவங்க பணக்காரங்களாயிட்டாங்க. 2 வருஷம் கழிச்ச பிறகு அவங்க பாத்ரூம் கழுவிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி நான் உங்களுக்கு பல விஷயம் சொல்ல முடியும். இப்போ இந்த சீசன்ல, இந்த கோவிட் சீசன்ல பேப்பர்ல அத்தனை வருது. ஒரு நடிகர் வந்து பிட் பாக்கெட் அடிச்சாரு, ஒரு பாம்பேல ஒரு நடிகர் வந்து பிட் பாக்கெட் அடிச்சாரு, பண காசு இல்லாம தூக்கு போட்டு இறந்துட்டாங்க. ஒரு டைரக்டர் வந்து கர்நாடகால பிச்சை எடுத்துட்டு இருக்கிறத பார்த்து ஒருத்தர் போய் அவரை கண்டுபிடிச்சு, ஐயோ நீங்க என்னங்க வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க. இவங்க எல்லாம் சம்பாதிக்காதவங்களே கிடையாது, ஒரு நேரத்துல ஏராளமா சம்பாதிச்சவங்க. ஆனா அவங்களுக்கு என்ன பழக்கம் இல்லை தெரியுமா? சேமிக்கிற பழக்கம் இல்லாம போச்சு. 7 வருஷம் பஞ்ச காலம், ஆனா அதுக்கு முன்னால 7 வருஷம் செழிப்பின் காலம். தேவன் நீதி உள்ளவர் பாருங்க. அவரு முதல்ல பஞ்சத்தை அனுப்பல, முதல்ல செழிப்பு அனுப்புறாரு. முதல்ல செழிப்பு அனுப்பிட்டு பிறகு பஞ்சம் வருது. ஆனா இந்த செழிப்புல சேர்த்து வச்சதுனால, செழிப்புல யார் சேர்த்து வச்சாங்களோ அவங்களுக்கு பஞ்சமாவே இல்லை. பஞ்சத்தினுடைய அந்த சூடு, பஞ்சத்தினுடைய அந்த தீவிரம் அவர்களை தாக்கவே இல்லை. அப்ப கவனிங்க, இந்த சேமிப்பு என்பது எவ்வளவு சேர்க்கிறீங்கன்றது முக்கியம் இல்லை, அது ஒரு பழக்கமா இருக்கணும். மாசம் மாசம் நான் இவ்வளவு சேர்ப்பேன். கடன்ல இருக்கும்போது கூட முதல்ல நீங்க கடவுளுக்கு கொடுத்தீங்கன்னா ரெண்டாவது உங்களுக்கு கொடுக்கணும். உங்களுக்கு கொடுக்குற அதுதான் சேமிப்புன்னு சொல்றோம். நிறைய பேர் சேமிக்கிறாங்க, ஆனா அதை எடுத்துருவாங்க. அந்த சேமிப்பு வந்து நிக்காது, அவங்க கிட்ட சேமிப்பு வந்து தங்காது. நான் உங்களுக்கு சொல்றேன், அந்த சேமிப்புக்கு ஒரு நோக்கத்தை வச்சீங்கன்னா அது தங்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. இது எல்லாமே கண்டுபிடிப்புங்க. எல்லாத்துக்கும் ஆட்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி வேலை செய்யறாங்க தெரியுமா? பேங்க்குள்ள போகும்போது ஜனங்க எப்படி இருக்கான்னு பாக்குறாங்க. பேங்க்குள்ள போகும்போது ஜனங்க எப்படி இருக்கிறாங்க. நீங்க சொல்லுங்க, ரொம்ப அமைதியா இருக்க இடம் சர்ச்சா பேங்கா? எங்க போனோன்னு நீங்க ரொம்ப அமைதியாயிடுவீங்க, சர்ச்சுக்கா பேங்குக்கா? நீங்க பேங்க்ல போய் பாருங்க, அவ்வளவு அமைதியா இருக்கும் பேங்க். அது புனித கோயில் மாதிரிதான். விளங்குதுங்களா? நான் சொல்றது இதுதான், நீங்க சேர்த்து வைக்கிற பழக்கத்தை ஏற்படுத்துங்க. அது ஈஸியா வராது. சாக்கு போக்கு 1000 இருக்கும். எனக்கு அது சரியில்லை, இது சரியில்லை, எனக்கு ஏற்கனவே கடன் இருக்கு, எல்லாம் இருக்கும். ஆனா நீங்க அதுல 5 ரூபாய் கொண்டு போய் சேர்த்து வச்சீங்கன்னா கூட அந்த பழக்கத்தை ஏற்படுத்தினீங்கன்னா அதனோட பயன் உங்களுக்கு பிறகு தெரிய ஆரம்பிக்கும். எல்லாத்த விட முக்கியமானது, தேவன் ஞானம் உள்ளவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும். அவர் ஒரு தோட்டத்தை உண்டு பண்றார். அந்த தோட்டத்துக்கு ஒரு நதி விட்டா போதாதுன்னு 4 நதி விடுறார். 4 நதி. உங்க பக்கத்துல யாராவது இருந்தா கேளுங்க, தேவன் செஞ்ச தோட்டத்துக்கே 4 பக்கத்துல இருந்து தண்ணி வருது, நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏங்க ஒரே ஒரு சம்பளம்? நம்ம வீட்டுக்கு மட்டும் ஏன் ஒரே ஒரு சம்பளம்? கம்பெனி லாக்டவுன் பண்ணிட்டு அதோட பஞ்சகாலத்துக்கு போயிடுறோம். நம்ம இந்த நதி வத்தி போச்சுன்னா வேற நதியில இருந்து தண்ணி வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி வைக்கணும். ஆண்டவருக்கு தெரிஞ்சிருக்கு, நமக்கு தெரியல. அவரு செஞ்ச தோட்டத்துக்கு 4 நதி, நமக்கு ஒரே சம்பளம். அப்ப நீங்க பார்க்கணும், 4 பக்கம் இருந்து நமக்கு சம்பளம் வர்ற மாதிரி பார்க்கணும். ஒரு பக்கம் அடைச்சாச்சுன்னா இன்னொரு பக்கம் நமக்கு வர்ற மாதிரி ஏற்பாடு பண்ணி வைக்கணும். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கணும். நான் இந்த பைத்தியகாரத்தனத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருப்பாங்க, கேட்டிருப்பீங்க. பைத்தியகாரத்தனம் என்ன தெரியுமா? செஞ்சதையே திரும்ப திரும்ப செஞ்சுட்டு வேற ரிசல்ட் எதிர்பார்க்கறது. நான் வாழ்ற மாதிரியே மாசம் மாசம் வாழுவேன், ஆனா எனக்கு வேற ரிசல்ட் வரணும்னா வராது. அதான் ரொம்ப முக்கியம். சரி, இப்ப நானு இது 3 வாரம் பேசிட்டேன். நான் எப்படி மனதை இதுக்கு நேரா ஆக்குவது என்பதை குறித்து எல்லாம் பேசிட்டேன். இப்ப நான் முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லி இந்த வாரத்துல தொடர்றதுக்காக விட்டுட்டு போறதுக்காக ஒரு விஷயத்த துவங்குகிறேன் உங்களுக்கு. ஆனா அந்த முதல் வாரத்துல நான் 2 விஷயம் சொன்னேன். ஒண்ணு தாட் பேட்டர்னை டியூன் பண்றது,
ரெண்டாவது வைப்ரேஷன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னேன், வைப்ரேஷன். ஸோ இந்த வார்த்தை நீங்க பைபிள்ல இருந்தெல்லாம் எடுக்க முடியாது, ஆனா இதனுடைய பிரின்சிபல்ஸ் தான் எல்லா இடத்துலயும் இருக்குது. இந்த பிரின்சிபலை வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. தன் இருதயத்துல ஒரு மனிதன் என்ன நினைக்கிறானோ அப்படியே அவன் இருக்கிறான், அல்லது நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களா எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் வந்து உங்களுக்கு ஆகும். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறப்பட்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே ஆகும். இதெல்லாம் வந்து தியரிட்டிக்கலா ஒரு திருக்குறள் மாதிரி உங்களுக்கு மனப்பாடமா இருக்கிறதுனால பிரயோஜனம் இல்லை. எத்தனை பேருக்கு துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாய தூ மழை தெரியுமா உங்களுக்கு? அதனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. அது வாழ்க்கையில நமக்கு பயன்படணும், வழங்குதுங்களா? வாழ்க்கையில அது என்னதான், அது துப்புறது என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த நேரத்துல விளங்கணும். அது போல இந்த வசனங்கள்லாம் எதை விளங்க பண்ணுதுன்னா, இந்த உலகம் இப்ப வந்து இந்த உலகத்துல எதுல ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாங்கன்னா, அதிகமா படிக்கிறது எதுல படிக்கிறாங்கன்னா குவாண்டம் பிசிக்ஸ் அப்படின்னு ஒண்ணு படிக்கிறாங்க. குவாண்டம் அப்படின்னு, அதுல இந்த வைப்ரேஷன் எனர்ஜி எல்லாமே ஒரு எனர்ஜி தான், எல்லாமே ஒரு விதமான எனர்ஜி தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஒரு போட்டோ ஒண்ணு தெரியுதா? சோ இதுதான் ஆல்பா ஒமேகா. அது வரைக்கும் எனக்கு காப்பாத்திட்டாங்க இந்த படத்துல. கண்டிப்பா இது கிறிஸ்தவ படம் தான், நிறைய பேருக்கு தெரியும். ஏன்னா ஆல்பா ஒமேகா வந்திருக்கு. ஆல்பா ஒமேகான்னா என்ன? நம்மால் தானே ஆல்பா ஒமேகா. ஓகே, இது வந்து வைப்ரேஷன்ஸ் வந்து சொல்றாங்க, வைப்ரேஷன் அதிர்வுகள் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷேம், நீங்க வெக்கத்தினால நிறைஞ்சிருக்கும் போது நீங்க என்ன எவ்வளவு வைப்ரேட் பண்றீங்கன்னா 20 கொடுத்துருக்காங்க. 20. நீங்க சமாதானத்தினால நிறைஞ்சிருக்கும் போது உங்களோட வைப்ரேஷன் எவ்வளவுனா 600. இந்த 600 எப்பவுமே நீங்க மெயின்டைன் பண்ண முடிஞ்சதுன்னா, நீங்க பணத்தை தேடினா எங்கேயுமே போக வேண்டியது இல்லை. சும்மாவே வந்து உங்கள்ட்ட பணம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. சும்மாவே வந்துட்டு பணம் கொடுப்பாங்க. ஜாய் 540. இந்த 200, இந்த 200க்கு மேல, இந்த 200க்கு மேல நீங்க போனீங்கன்னாலே நீங்க வந்து பாசிட்டிவ் வைப வெளிப்படுத்துறவங்களா ஆயிடுவீங்க. ஒரு வைப்ரேஷன் நீங்க போனாலே அந்த இடம் லைட் அப் ஆக ஆரம்பிச்சு, உங்களை பார்த்தோன்னே சில பேருக்கு பிடிக்க ஆரம்பிக்கும். நீங்க எப்ப பார்த்தாலும் அவமானத்துல, துக்கத்துல, பயத்துல, ஆசையில, கோபத்துல, பெருமையில இருந்தீங்கன்னா உங்களை பார்த்தோன்னே நிறைய பேருக்கு பிடிக்காம போயிடும். உங்க உடல், உங்க உங்க பாடி போஸ்டரே எப்படி இருக்கணும், எப்படி இருக்கும்ன்றாங்க, ஒரு மாதிரி சுருங்கினவங்களா இருப்பீங்க அப்படின்ட்டு. ஆனா இந்த ஜாய், வில்லிங்னஸ், ஜட்ஜ்மெண்ட் இல்லாதது, யாரை குறிச்சும் தீர்ப்பு சொல்லாதது, கருத்து வைக்காதது, இந்த நியூட்ரலிட்டி, லவ், ஜாய், இதுக்கெல்லாம் போனீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த உங்களுடைய வைப்ஸ். நான் போன வாரத்தில் சொன்னேன் இல்லையா, ஒரு டாக்டரை பார்க்கும்போது அவர் ஸ்டெத்தஸ்கோப்லாம் போட்டிருக்க வேண்டியது இல்லை, பஸ் ஸ்டாண்ட்ல நின்றுட்டு இருப்பாரு. ஆனா அவரை பார்த்தோன்னு நீங்க சொல்லுவீங்க, இவர் ஒரு டாக்டரா இருப்பாரோ, டாக்டர் மாதிரி தெரியுதே அப்படிம்பீங்க. அப்படி 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 கண்டுபிடிச்சது யாராவது இருக்கீங்களா? உங்களுக்கு பார்த்தா அப்படி தெரியுமா? அவர் கோட், ஒயிட் கோட் எல்லாம் போட்டுக்க வேண்டியது இல்லை. அவர் ரொம்ப நாளா டாக்டரா இருந்ததுனால அந்த வைப் அவர் வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடுவார். சோ பாத்துக்கிட்டீங்களா? போட்டோ எடுக்கிறவங்க எடுத்துக்கோங்க, அல்லது நீங்க போயிட்டு ஒமேகா அல்டிமேட் கான்சியஸ் ஏதாவது நீங்க இமேஜ்ல போட்டீங்கனாலும் உங்களுக்கு கிடைக்கும். இதை குறித்து மேலும் நீங்க படிக்கலாம். ஓகே, சோ இப்போ முக்கியமான கேள்வி, பணம்னா என்ன? பணம்னா என்ன? நீங்க பதில் சொல்ல முடியுமான்னு தெரியல. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும், எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, இது வரைக்கும் பணம்னா என்னன்னே தெரியாது. பணம்னா அது என்ன செய்யும்ன்றத பத்தி பேசிட்டு இருக்கிறோம் நம்ம. எக்ஸ்சேஞ்சுன்னு போம், பணம்னா பாதுகாப்பும் போம். இது பணம் என்ன செய்கிறதோ அதை தான் சொல்றோமே தவிர பணம்னா என்ன, வாட் இஸ் த எசன்ஸ், அதனோட எசன்ஸ் என்ன தெரியல நமக்கு. சோ நான் ஒரு முடிவுக்கு வந்தேன், மணி இஸ் சம்திங், மணி இஸ் சம்திங். அது ஏதோ ஒரு காரியம், ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி சொன்னா, இந்த உலகத்துல எந்த சம்திங்கும் ஒரு பிசிக்ஸ் கீழே வரணும், ஒரு பிசிக்ஸ் கீழே வரணும். நேத்து நான் கேட்டுட்டு இருந்தேன்,
நியூட்டனுடைய லா என்ன? எனர்ஜி லா என்ன? மோஷன் லா, லா ஆஃப் மோஷன். ஞாயிற்றுக்கிழமை காலையில சில பேருக்கு பிசிக்ஸ் கத்துக்கிறது கஷ்டம்தான், ஆனா நல்லது பாருங்க. அது லா ஆஃப் மோஷன். ஒரு பொருள் ரெஸ்ட்ல இருக்கும்போது இந்த பொருள் இப்படியே இருக்குதுன்னா இதுக்கு வெளியே இருந்து எந்த ஃபோர்ஸும் கொடுக்கலன்னா இது இப்படியே தான் இருக்கும். அல்லது இப்படி போய்கிட்டு இருக்குதுன்னு சொன்னா இதுக்கு வெளியே இருந்து எந்த ஃபோர்ஸும் கொடுக்கலன்னா போய்கிட்டே தான் இருக்கும். இது ஒரு முக்கியமான லா. பிறகு இது தெரியும் நமக்கு, துப்பாக்கியில சுட்டா துப்பாக்கி பின்னால வரும். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் இட்ஸ் ஓன் ரியாக்ஷன். இது ஒரு பிசிக்ஸ் லா. சரி, இதெல்லாம் நமக்கு இப்ப புரியலன்னு சொல்லி சொன்னா எல்லாருக்கும் இது புரியும். நான் இப்ப சொல்றது, காத்தாடி விட்டுருக்கீங்களா? காத்தாடி விட்டுருக்கீங்களா? காத்தாடி எப்படி பறக்குது? காத்தாடி எப்படி இப்படியே நிக்குது மேல? ரெண்டு லா வேலை செய்யுது. ஒண்ணு இழுக்குது மேல, அதனால அது மேல போயிட்டு இருக்குது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க? கீழே இழுக்கிறீங்க. இந்த கீழே இழுக்கிற ஃபோர்ஸும் மேல இழுக்கிற ஃபோர்ஸும் கான்ஸ்டன்டா இருக்கும்போது அது ஒரே இடத்துல நிக்குது. விளங்குங்களா? புரியுதா இல்லையா? நான் பாருங்க, உங்களுக்கு பிசிக்ஸ் சொல்லித்தரேன், காத்தாடியோட சொல்லித்தரேன், இவ்வளவு விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரேன் பாருங்க. காத்தாடிக்கு ஒரு ரெண்டு ஆக்ஷன் வேலை செய்யறது போல நீங்க காத்தாடி ஃபோர்ஸ், மூணு விஷயம் இருக்குதுங்க. நீங்க காத்தாடி ஃபோர்ஸ். இப்ப அந்த காத்தாடிக்கு பதிலா பணத்தை வச்சிருவோம். நீங்க பணம் ஃபோர்ஸ். இந்த ஃபோர்ஸ் வந்து ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. அட்ராக்டிங் ஃபோர்ஸ், ரிப்பல்லிங் ஃபோர்ஸ். ரெண்டு ஃபோர்ஸ் இருக்கு. அட்ராக்டிங் ஃபோர்ஸ், ரிப்பல்லிங் ஃபோர்ஸ். இழுக்கிறது, தள்ளுறது ரெண்டும். இந்த பணத்துக்கும் நமக்கும் இடையில இந்த ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவலா இருக்கும்போது, தள்ளுது இழுக்குது, தள்ளுது இழுக்குது, இதுதான் நம்ம எல்லாம். ஓகே, என்ன? அன்றன்று உள்ள அப்பம் இழுக்குது, அதே அளவு தள்ளுது, நமக்கு தேவையானது கிடைச்சிட்டு இருக்குது. யாருக்கு இந்த தள்ளுற ஃபோர்ஸ் அதிகமாகவும் இழுக்கிற ஃபோர்ஸ் கம்மியாகவும் இருக்குதோ அவங்க தரித்திரர். அவங்களுக்கு தேவையான பணம் இல்லை. அப்ப இப்ப என்ன பண்ணணும்? தள்ளுற ஃபோர்ஸை கம்மி பண்ணணும், அட்ராக்டிங் ஃபோர்ஸை அதிகமாக்கணும். மறுபடியும் சொல்றேன், இந்த ரெப்பல்லிங் ஃபோர்ஸ், நம்மை விட்டு பணத்தை தூர செலுத்துகிற சில சக்திகள் இருக்குது, சில ஐடியாஸ் இருக்குது, இத குறைக்கணும். நம்மை நோக்கி இழுக்கிற சில வைப்ரேஷன்ஸ் இருக்குது, இத அதிகமாக்கணும். அததான் 3 யோவான்ல இப்படி சொல்லியிருக்குது. உன் ஆத்துமா வாழ்கிறது போல. ஆத்துமானா நான் ரொம்ப நாளா என்ன யோசிச்சிருந்தேன்னா சிந்தைன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். ஆத்துமானா சிந்தை அப்படி யோசிச்சிருந்தேன். மனம் மறுரூபமாகிறதுனாலே, மனம் மறுரூபமாகிறதுனாலே அப்படின்னு சொல்லி சொன்னா, நானு பல வருஷமா என்ன போதிச்சுட்டு இருந்தேன், என்ன சொல்லிட்டு இருந்தேன்னு சொல்லி சொன்னா, உங்க சிந்தனையில மாற்றம் ஏற்படணும், உங்க சிந்தனையில மாற்றம் ஏற்படணும் அப்படின்னு தான் நான் ரொம்ப நாளா பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அந்த சிந்தனையில மாற்றம் ஏற்படுறதுக்கு பல முயற்சிகள் செய்வோம். விசுவாச அறிக்கை பண்ணுவோம், படங்கள்லாம் வாங்கி ஒட்டி வைப்போம், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுவோம் இந்த சிந்தனையில மாற்றங்கள் ஏற்படுறதுக்காக. ஆனா இந்த பிகின் அப்படின்னு ஒரு கோர்ஸ் ஆரம்பிச்சோம். அந்த பிகின் கோர்ஸுக்காக நான் ஆயத்தம் ஆகும்போது தான் பெரிய ஒரு வெளிச்சம் எனக்கு வந்தது. இந்த ஆத்துமாங்கிறது சிந்தை வந்து ஒரு சின்ன பகுதி தான். ஃபீலிங்ஸ், இந்த உணர்ச்சி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட் பிளே பண்ணுது. ஒரு ஆளுடைய சிந்தையை மாத்தணும்னா அவனுடைய உணர்ச்சியை மாத்தினா சிந்தை ஈஸியா மாறிடுது அப்படிங்கறத அந்த பிகின்காக நான் ஆயத்தம் ஆகும்போது தான் அதை நான் கண்டுபிடிச்சேன். இந்த உணர்ச்சிகள் தான் நம்ம உணர்ச்சி நல்லா இருந்ததுன்னா, நீங்க ஸ்கூல்ல நிறைய பாடம் படிச்சிருப்பீங்க, 8ஆவதுல எல்லாம் 10ஆவதுல நிறைய படிச்சிருப்பீங்க. இப்ப நான் அதை கேட்டேன்னா உங்களுக்கு ஒரு வேளை தெரியாம கூட போயிடும். என்ன படிச்சீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. படிக்கும்போது ஒழுங்கா படிச்சிருந்தா தானே அப்படின்லாம் சொல்லுவோம். நான் கேட்கிறேன், 8ஆவதுல நீங்க எந்த பெஞ்சில் உட்காந்துருந்தீங்க? கணக்கு வாத்தியார் அந்த கணக்கை சொல்லும் போது நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க தெரியாது. ஆனா சில உணர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கும்.
அது ஒருவேளை அவமானமா இருக்கலாம், அல்லது மிகப்பெரிய மகிழ்ச்சியான சம்பவமா இருந்திருக்கலாம். நீங்க எல்லா பசங்களும் உங்களை கைத்தட்டுற ஒரு சீன் ஒண்ணு நடந்திருக்கலாம், அல்லது வாத்தியார் உங்களை அவமானப்படுத்தி ஸ்டாண்ட் அப் ஆன் த பெஞ்சோ கெட் அவுட் ஆஃப் த கிளாஸோ சொல்லியிருக்கலாம், அல்லது நீங்கள் காதல் வயப்பட்டிருக்கலாம். இதெல்லாம் பாருங்க, அன்னைக்கு என்ன ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னு கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், படிச்ச ஞாபகம் இல்லை. ஆனா உணர்ச்சியில ஏற்பட்ட பாதிப்பு, அது மகிழ்வோ அல்லது துக்கமோ, ஏதாவது உங்க ஃபீலிங்ஸை டச் பண்ண விஷயமா இருந்ததுன்னா அது நினைவுகள்ல அப்படியே தங்கிருது. அப்ப உங்களுக்கு ஏதாவது உங்களுக்குள்ள தங்கணும்னு சொல்லி சொன்னா அது ஃபீலிங்ஸ்ல ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா, உங்கள் உணர்ச்சிகள் அது ஏற்பட்டுச்சுன்னு சொல்லி சொன்னா அது ஆழமாக உங்களுக்குள்ளாகவே தங்கி விடுகிற வாய்ப்பு இருக்கிறது. உன் ஆத்மா வாழ்கிறது போல அப்படின்னா உன்னுடைய ஃபீலிங்ஸ நீ ஷேம்ல, பீஸ்ல, ஷேம்ல, கில்ட்ல, இந்த 200 பாயிண்ட்டுக்கு கீழே உள்ளதுல வைக்காம இந்த 200 பாயிண்ட்டுக்கு மேல உள்ளதுல உங்க ஃபீலிங்ஸ வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருப்பாயாக. எப்படியாவது ஒரே ஒரு விஷயம் தான் நான் சொல்லி முடிக்கிறேன். எப்படியாவது சந்தோஷமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணி அந்த சந்தோஷ ஸ்டேட்டை வச்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு சந்தோஷமான மனநிலையில் இருக்கிற மாதிரி பார்த்தேன். சந்தோஷமான மனநிலை எப்போ வரும்னா, the ability to take response. என் பேச்ச அவன் கேட்கவே மாட்டேன்றான் அப்படிங்கிறதுக்கும் என் பேச்சை அவன் கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணணுன்றதுக்கும் ரொம்ப வித்தியாசம் இருக்குது. என் பேச்சை இவன் கேட்கவே மாட்டேன்றான் அப்படின்னா அவன் மேல போட்டீங்க, அவன் எப்ப கேட்கறானோ கேட்டு தொலைட்டுன்ட்டு. ஆனா என் பேச்சை அவன் கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்னு யோசித்தா, குரலை மாத்தணுமா, வார்த்தையை மாத்தணுமா, ஆக்ஷனை மாத்தணுமா, கெஞ்சணுமா, இல்ல அதிகாரமா பேசணுமா, என்ன செஞ்சா இவன் கேட்பான் அப்படிங்கிறது என்னுடைய பொறுப்பாயிடுது. அப்ப நான் யார் மேலேயும் குறை சொல்லாத போது உண்மையிலே நான் சந்தோஷமா இருக்கும். கான்ஸ்டன்ட்லி மெயின்டைன் த டெம்பரேச்சர் ஆஃப் ஜாய். நீங்க பணக்காரங்களாகிறதுக்கு சொல்றேன், ரெண்டே விஷயம் தான், ஜாயும் இன்னர் பீஸும் இருந்துச்சுன்னா, மகிழ்வும் உள்ளான சமாதானமும் உங்களால மெயின்டைன் பண்ண முடியும்னா, ஆபிரகாம போல பீஸை மெயின்டைன் பண்றவங்க வேற யாரும் கிடையாது. தாவீதை போல சந்தோஷத்தை மெயின்டைன் பண்றவங்க வேற யாரும் கிடையாது. அவங்க எல்லாம் பாருங்க எப்படி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு. சோ எப்பவும் உங்களை ஹை ஃப்ரீக்வன்சில வச்சுக்க பாருங்க. இந்த ஹை ஃப்ரீக்வன்சி 200க்கு மேல ஹை ஃப்ரீக்வன்சி, 200க்கு கீழே அந்த படத்துல லோ ஃப்ரீக்வன்சி. இந்த லோ ஃப்ரீக்வன்சில நீங்க இருக்கும்போது எப்படி இருப்பீங்கன்னா, கன்ஃபியூஸ்டா இருப்பீங்க, கோபமா இருப்பீங்க, நம்பிக்கை இல்லாம இருப்பீங்க, எங்கேயோ மாட்டிக்கிட்டது போல உணர்வீங்க. ஒரு பலூன் கற்பனை பண்ணுங்க, நீங்க தான் அந்த பலூன். அந்த ஜாய், அந்த இன்னர் பீஸ் தான் உங்களை மேல கொண்டு போகும். ஆனா இந்த நெகட்டிவிட்டி எல்லாம் எதுல ஃபார்ம் ஆகுதுன்னா ஈகோல ஃபார்ம் ஆகுது. நான் நினைச்சது நடக்கணும், நான் நினைச்சதுதான் நடக்கணும், அதெல்லாம் ஈகோ. இந்த ஈகோ தான் நம்மளை கீழே இழுக்குது, அந்த பலூனை கீழே இழுக்குது. அதனாலதான் நம்ம நிறைய நேரம் எப்ப பார்த்தாலும் சோர்வாவே இருக்கிறோம். சில பேர் அழுது கண்ணீர் நிறைந்த முகத்தோட இருந்தா ஜப வீரர்கள் நினைச்சுக்கிட்டாங்க. அழுது வடிகிறவங்க ஜப வீரர்கள் கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், யோசேப்புக்கு அழுது வடிகிறதுக்கான சந்தர்ப்பம் எத்தனையோ இருந்துச்சு. கத்தி கதறி கூப்பாடு போடுறதுக்கு சந்தர்ப்பம் எவ்வளவு இருந்துச்சு. நம்மளெல்லாம் ஜெயில போட்டிருந்தா ஜெயில் கதவு கம்பியை முட்டி முட்டி கரைச்சிருப்போம். அந்த கண்ணீர்லயே அந்த இரும்பெல்லாம் கரைஞ்சிருக்கும். அப்படி கதறி ஜெபம் பண்ணிருப்போம். அவன் ஜெபமே பண்ணல, ஜெயிலுக்குள்ள இருந்து கூட ஒரு ஜெபம் பண்ணல, கர்த்தாவே காப்பாத்துன்னு கேட்கல. எனக்கு அதுதான் திரும்ப திரும்ப யோசேப்பு மேல ஒரு யோசனையாவே இருக்குது. ஜெபமே பண்ணல பாருங்க, ஜெபிக்காத ஒரு ஆளு யோசேப்பு. ஆனா ஜெபிக்கிறவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ அதுக்கு எடுத்துக்காட்டி யோசேப்பு. ஒரு முறை கூட குறை பேசல, ஒரு முறை கூட தன் கஷ்டத்தை பரிதாப குரல்ல சொல்லல, இப்படி ஆயி போச்ச அப்படி பேசல. அவனுக்கு எல்லாம் தேடி வருது. அவன் எங்க போனாலும் அவன் தான் தலைவனாகிறான். ஏன்னா உள்ளத்துல அவன் அப்படி இருக்கிறான். அவனோட ஃப்ரீக்வன்சி, அவனோட
அவனோட வைப்ரேஷன், அவனை பார்த்தோடனே பாருங்களேன், அடிமைத்தனத்துல விற்க வர்றாங்க, அங்க கூட போர்த்திபார் கவர்னர் தான் அவனை வாங்குறான். அடிமையாக வாங்குறவன் கூட யாரோ ஒருத்தன் வாங்கிடல, கவர்னர் வாங்குறான், விலை கூட. அந்த கல்ச்சர் புரிஞ்சுதான் புரியும் உங்களுக்கு. சாதாரணமா யாரையும் கவர்னர் போய் வாங்கிட மாட்டார். போர்த்திபார்னா கவர்னர்னு அர்த்தம். அவர் பேரு கிடையாது, அது ஒரு பதவி பேரு. அந்த கவர்னர் வந்து வாங்கிட்டு வந்துடுறாரு. அங்க அவன் தான் தலைவராகிறான், கவர்னருக்கு அடுத்த போஸ்ட். ஜெயிலுக்கு போனா அங்க ஜெயிலருக்கு அடுத்த போஸ்ட். ராஜ்யத்துக்கு போனா அங்க ராஜாவுக்கு அடுத்த போஸ்ட். எங்கேயுமே அவன் தான் சிறந்தவனாக, அதிகாரம் செலுத்தக்கூடியவனாக இருக்கிறான். சோ உங்களுடைய ஃப்ரீக்வன்சியை மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்றேன். இதை தொடர்ந்து நான் பேச போறேன். ஏன்னு சொன்னா, மணி இஸ் an எமோஷன். பணம்னா என்னன்னு கேட்டால, பணம்ன்றது ஒரு நம்பர் கிடையாது. பணம்ன்றது ஒரு ஒரு பேப்பர் கிடையாது. மணி இஸ் an எமோஷன். இப்ப நீங்க எனக்கு கை வைத்து காமிக்கணும். ₹1 உங்களுக்கு கீழே கிடைக்குது. சரி, ₹1 வேணாம், ₹10 கீழே கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க. ₹10 கீழே கிடைக்குது. உங்களுக்கு உள்ள எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கும் ₹10 கீழே இருந்து கிடைச்சா? சில பேர் கை வைத்த கூட வைக்கப்படுறீங்க. இதுக்கு சொல்லவா வேணாமா? சந்தோஷத்தை வெளியே சொல்லலாமா வேணாமா? சரி, ₹10 தொலைஞ்சிருச்சு. இந்த துக்கம் எப்படி இருக்கும்? இந்த இதுக்கு ஈக்குவல் பண்ணும்போது ₹10 கிடைச்ச சந்தோஷத்தை விட ₹10 தொலைச்ச துக்கம் அதிகமா இருக்குமா கம்மியா இருக்குமா? நான் எனக்கு சொல்றேன், கம்மியா இருக்கும். ₹10 தானே, ₹10 தானே. ₹1 வச்சுக்கோங்க. ₹1 கிடைக்குது, ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. என்னமோ ₹1 கிடைச்சிருச்சு, ₹1 தொலைஞ்சிருச்சு, ரொம்ப கஷ்டப்பட மாட்டோம். 1000 தொலைஞ்சா கஷ்டப்படுவோம். விளங்குதுங்களா உங்களுக்கு? சோ அந்த மணியில ஒரு வேல்யூ இருக்கு. அந்த பணம் யாரு கொடுக்கறான்றதுல இருக்கு. இத சுத்தி ஒரு எமோஷன்ஸ் இருக்கு. மணி இஸ் an எமோஷன். அதனாலதான் எமோஷனை சரியா வச்சுக்கணும்னு சொல்றேன். ஏன் இதை நான் சொல்றேன்னு சொன்னா, இது வரைக்கும் நான் கேட்ட பிரசங்கங்கள்ல கூட, அல்லது நான் படித்திருக்கிற நிறைய விஷயங்கள்ல கூட எமோஷனுக்கும் மணிக்கும் ரொம்ப அட்டாச் பண்ணி பேசுனது இல்லை. ஆனா நான் படிக்கும்போது சமீப காலங்கள்ல கண்டுபிடிச்சிட்டு வர ஒரு விஷயம், பெரிய சீக்கிரட்டே இதுதான். உங்களுடைய இந்த அன்பு, சந்தோஷம், சமாதானம், இந்த வைப்ரேஷனை நீங்க நல்லா வச்சுக்கிட்டீங்கன்னா, நீங்க தேடி போக வேண்டியதில்லை. உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த மகிமை டிரான்ஸ்லேட் ஆகிறத நீங்க பார்ப்பீங்க. உங்க மேல இருக்கிற அந்த குளோரி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணி உங்ககிட்ட அந்த காத்தாடிய அந்த ரெப்பலிங் பவர் குறைந்து இல்லாமலே போகாது. இது ரெண்டுக்கும் டென்ஷன் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். ரெப்பலிங்க்கும் அட்ராக்ஷனுக்கும் ரெண்டுக்கும் எப்பவும் இருந்துகிட்டே இருக்கும். ஆனா உங்களோட ஆத்துமா வாழ்கிறது போல, உங்களோட ஆத்துமா, உங்களோட எமோஷன்ஸ் எந்த அளவுக்கு நல்லா வைப்ரேட் ஆகுதோ, நீங்க எப்பொழுதும் பாட்டு பாடிக்கிட்டு ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா? எப்பொழுதும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் எல்லாவற்றிலேயும். அதெல்லாம் வந்து வைப்ரேஷன் பத்தி சொன்னேன். அந்த வைப்ரேஷன் வேர்டு வந்து இப்போ உள்ள பிசிக்ஸ் வேர்டு நான் யூஸ் பண்றேன். அதனால அது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா தெரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனா பேர் பண்ணிக்கோங்க, இதை கொஞ்சம் ஸ்பிரிச்சுவல் ஆக்கிக்கோங்க. அதிர்வுகள்னு வச்சுக்கலாம். அந்த எமோஷன்ஸை நீங்க நல்லா கீப் பண்ணும்போது, அதுக்குதான் பாட்டு, அதுக்குதான் டான்ஸ், அதுக்குதான் விசுவாச அறிக்கை, இதெல்லாம் செய்து உங்களுடைய ஹோப்பை, உங்களுடைய ஜாய நீங்க பில்ட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொல்லி சொன்னா, நான் சொல்றேன், இந்த லாக்டவுன் பீரியட்லாம் முடிஞ்சு நீங்க வெளியே போகும்போது நீங்க வித்தியாசமான ஆளா இருப்பீங்க மத்தவங்கள விட. மத்தவங்க எல்லாம் சோகத்தை பேசிட்டு இருப்பான், இனி எப்படி முன்னேற போறது, இனி எல்லாம் முடிஞ்சு போச்சு, எல்லாம் கதை முடிஞ்சு போச்சுன்னு பேசிட்டு இருப்பான். ஆனா உங்களுடைய தேஜஸ் சொல்றோம்ல, உங்களுடைய வைப்ஸ் நூற்றுக்கணக்கானவங்களுக்கு சப்போர்ட் பண்றதா இருக்கட்டும். துக்கத்தினால நிறைஞ்ச 10 பேர் நிறைஞ்சிருக்கிற இடத்துல, துக்கத்தினால நிறைஞ்ச 300 பேர் இருக்கிற இடத்துல ஒரு சந்தோஷமான ஆள் போறது நிமித்தமாக மொத்த பேரும் சந்தோஷமாக்க முடியும்.
அதான் கணக்கு, அந்த வைப்ரேஷன் கணக்கு. இந்த 20 பாயிண்ட்ல இருக்கிறாங்கல்ல, 20-30 பாயிண்ட்ல இருக்கிற ஒரு 300 பேர் இருக்கிறாங்கன்னா 600 பாயிண்ட்ல போறவங்க. அதனாலதான் இந்த சாமியாரங்க இவங்க எல்லாம் எப்படி கூட்டம் இவ்வளவு போகுதுன்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு இன்னர் பீஸை டெவலப் பண்றாங்க. இன்னர் பீஸ். நாம ஜபத்தையே எப்படி ஆகிட்டோம்னா அழுது ஜபிக்கிறதா ஆகிட்டோம். ஜபத்துக்கே நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா மோசமான காரியங்களை பேசுற இடமாயி போச்சு. மொத்த பாதகத்தையும் பேசுற ஒரு இடம் எதுனா ஜபம். நீங்க ஜபம் பண்ணிட்டு வரும்போது பாருங்க, நிறைய பேர் ஜபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது நீங்க பேட்டரிய சார்ஜ் பண்றீங்க. சில சமயம் நான் இந்த தப்பு பண்ணிருக்கேன். நைட்டு சார்ஜ்ல போட்டுருவேன், அந்த பின் எடுத்து மொபைல்ல மாட்டிட்டு படுத்துருவேன். காலை எழுந்து பார்ப்பேன் சார்ஜ் ஆயிருக்காது. என்ன சுவிட்ச் போட மறந்துருப்பேன். வெறும் சொல்லுனா மட்டும் போதும், அதில் சுவிட்ச் போடணும், அதை மறந்துருப்பேன் நான். நீங்கெல்லாம் அப்படி கிடையாது, நீங்கெல்லாம் ரொம்ப தெளிவாகிறீங்க பாக்கிறதுக்கு. நான் தான் அப்படி. நான் பல சமயம் அப்படி நடந்திருக்குது பாருங்க எனக்கு. அப்போ பேட்டரி சார்ஜ் போட்டா அந்த இதை பார்த்தோன்னே தெரியணும்ல, அந்த வரியா இருக்குமே, பேட்டரி ஃபுல்லுன்னு காமிக்கணும்ல. நம்ம ஆளுங்க பேட்டரி சார்ஜ் பண்ற மாதிரி தான் ஜபத்துக்குள்ள போறாங்க. ஆனா வெளியே வரும்போது சார்ஜே ஏறாம தான் வெளியே வர்றாங்க, ட்ரெயின் ஆகி வெளியே வர்றாங்க. அப்படி தொங்கி போன முகத்தோட அப்படியே ஒரு மாதிரி வர்றாங்க. ஏன்னா அவ்வளோ கதறி அவ்வளோ பாவம். அந்த இடத்த எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. அதுக்கு சொல்லித்தரணும், ஜபம்னா என்னன்றது சொல்லித்தரணும். நீங்க ஜபம் பண்ணிட்டு வெளியே வரும்போது எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. நீங்க ஜபத்துல இருந்து வெளியே வரும்போது எப்படி இருக்கிறீங்கன்னு பாருங்க. ஒரு பேட்டரி சார்ஜ் ஆகிட்டா அது எப்படி ஃபுல்லா க்ளோவா இருக்கும். நாம அப்படி க்ளோவா வெளியே வர்றோமான்னு தெரியணும். அதுக்குதான் இது எல்லாமே சொல்லப்பட்டிருக்குது. நம்முடைய எமோஷன்ஸை சரி பண்ணி கொள்வதற்காக தான் இந்த ஆவிக்குரிய விஷயங்கள் என்று சொல்லப்படுகிற. சர்ச்சுக்கு போறது அதுக்கு தான். சர்ச்சுக்கு போறது சண்டை போட்டு வர்றதுக்கு இல்லை, சர்ச்சுக்கு போயிட்டு ஒருத்தர் குறை சொல்லிட்டு வர்றதுக்கு இல்லை. ஒரு 10 பேர் 100 பேர் சேரும் பொழுது அங்க ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம், ஒரு பெரிய நம்பிக்கை அந்த இடத்துல உருவாகுது. நீங்க இந்த ஆம்வே மீட்டிங், ஹெர்பல் லைஃப் மீட்டிங் எல்லாம் போனீங்கன்னா தெரியும். சும்மாவே கூட்டு போவான், சும்மா வாப்பா அந்த மீட்டிங் வந்து பார்க்க வாப்பான்னு போவான். கூட்டு போய் அங்க போன கூட்டத்தை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு ஆசை, இவ்வளவு பேரும் சம்பாதிக்கிறான், அப்ப நம்ம சம்பாதிக்காமலா இருந்துட முடியும் அப்படின்ற நம்பிக்கையே சேர்ந்துருவோம். அதுக்குதான் அங்க அவ்வளவு பெரிய கூட்டமும் லைட்டும் போட்டு வச்சிருக்கிறது. அப்ப அந்த நம்பிக்கை இங்க வரணும், ஞாயிற்றுக்கிழமை காலையில வரணும். இவ்வளவு பேருக்கு உதவி செய்யற ஆண்டவர் எனக்கும் உதவி செய்வார், நம்பிக்கை வருது. பாக்குறோம் நம்ம, அதுதான் சாட்சியெல்லாம் சொல்ல வைக்கிறாங்க. இதெல்லாம் சொல்லும் போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை பிறகுது. அந்த நம்பிக்கை தான் விஷயமே தவிர வேற நீங்க சொல்ற ரிலீஜியஸ் விஷயங்கள் இல்லை. இதனால நான் ஆரம்பிச்சிருக்கிறேன், எமோஷன்ஸ் பத்தி பேச ஆரம்பிச்சிருக்கேன். தொடர்ந்து சில வாரங்கள், 1-2 வாரங்கள் நான் இந்த எமோஷன்ஸ் பத்தி பேச போறேன். எப்படி இந்த எமோஷன்ஸை பயன்படுத்துறதுனால நாம் பணங்களை வெளியே கொண்டு வர முடியும், நம்ம நோக்கி கொண்டு வர முடியும். ஸோ இன்னைக்கு நீங்க எடுக்க வேண்டிய தீர்மானம் சந்தோஷமா இருக்க பழகுவேன் அப்படின்னு. அது ஒரு பழக்கம், அது பிறப்புல வர்றது கிடையாது, அது பழக்கம், அது வளர்ச்சியினருடைய அடையாளம். 3 வயசுல சந்தோஷமா இருந்தவங்க கொஞ்சம் கை வைத்து காமிங்க. 3 வயசுல உங்களுக்கு அறிவு எவ்வளவு இருந்திருக்கும்? குறைவா இருந்திருக்கும் இல்லையா? 3 வயசுல உங்க வெயிட் எவ்வளவு இருந்திருக்கும்? குறைவா இருந்திருக்கும். உங்க 3 வயசுல உங்களுடைய சட்ட சைஸ் என்னவா இருந்திருக்கும்? குறைவா இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு 30 வயசு 50 வயசு, ஓகே. இப்ப இதெல்லாம் வளர்ந்துருக்கா வளரலையா? உங்களோட அறிவு வளர்ந்துருக்குது, உங்களோட சட்ட சைஸ் வளர்ந்துருக்குது, உங்களோட வெயிட் வளர்ந்துருக்குது. சந்தோஷம் எத்தனை பேர் வளர்ந்துருக்குது? 3 வயசுல இருந்து சந்தோஷம் அது மட்டும் குறைஞ்சிக்கிட்டே போயிருது பாருங்க. இதுதான் ஆச்சரியமான விஷயம். அப்ப நீங்க வளரல, எங்கேயோ உங்க வளர்ச்சி தடைப்பட்டு போயிருக்குது. நீங்க வளர்ந்துருந்தீங்கன்னா 3 வயசுல இருந்த சந்தோஷத்தை விட இப்ப அதிக சந்தோஷத்துல இருக்கணும். அதான உண்மையான வளர்ச்சி இல்லையா? அப்ப அந்த எங்க ஸ்டக் ஆயிட்டோம், எங்க வளர்ச்சி நிறுத்திட்டோம் அப்படின்றத நம்ம பார்க்கணும். இதுக்கெல்லாம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம ஜெபம் பண்ணுவோம். தொடர்ந்து வாரம் வாரம் நம்ம இதுல பேச போறோம். இன்னும் 1-2 வாரங்களுக்கு நம்ம இந்த எமோஷன்ஸ் பத்தி பேசுவோம். அது வரைக்கும் நீங்க செய்ய வேண்டியது சந்தோஷமா இருக்க பழகுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி. வேற யாரும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும்னு நினைக்காதீங்க. வேற யாரும் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க முடியாது. வேற யாரும் உங்களை துக்கப்படுத்தவும் முடியாது. அது உங்களுடையது. நீங்க துக்கமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க, 100 கவுண்டமணி 1000 வடிவேல் வந்தாலும் உங்களை சிரிக்க வைக்கவே முடியாது. நீங்க துக்கமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்க சந்தோஷமா இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க,
எவ்வளவு பெரிய ஹாரர் பிக்சர் பார்த்தா கூட நீங்க சிரிச்சுட்டே இருக்க முடியும். சோ இந்த படத்துக்கு, உங்க வாழ்க்கைன்ற படத்துக்கு நீங்க தான் டைரக்டர். உங்க வாழ்க்கை படத்தை நீங்க தான் ஓட்ட போறீங்க. நீங்க தான் டைரக்டர். அதை ட்ராஜடி பிக்சராகவே எடுக்காதீங்க, கொஞ்சம் காமெடி பிக்சராகவும் ஆக்குங்க. நீங்க செய்யற தவறுகளுக்கு நீங்களே சிரிக்க கத்துக்கோங்க. யாராவது உங்களை கிண்டல் பண்ணா அவங்களோட சேர்ந்து சிரிங்க, சீராதீங்க. தொட்டா சினிங்கியா இருக்காதீங்க. என்ன இப்படி சொல்லலாம், சீராதீங்க, சிரிங்க, நிறைய சிரிங்க. வாய்ப்புகளை உருவாக்குங்க, சிரிக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கிறதுக்கு கண்டுபிடிங்க. உங்களுக்கு வாழ்க்கையில என்ன விஷயம் நடக்குதுன்னு முக்கியம் இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம் கொடுக்குறீங்கன்றதான் முக்கியம். வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களால மனுஷன் பாதிக்கப்படல, அதுக்கு அவன் அர்த்தம் கொடுக்குறான் பாருங்க. அடிக்கடி சொல்ற கதையோட சொல்லி நான் முடிக்கிறேன். ஒரு ரோஜா தோட்டத்துக்கு போறீங்க, நிறைய ரோஜா பூவை பறிக்கிறீங்க. பறிச்சுட்டு வெளியே வரும்போது எத்தனை பூவை பறிச்சோம்னா எண்ணுவீங்களே தவிர எத்தனை முள்ளு குத்துச்சுன்னு எண்ண மாட்டீங்க. எத்தனை முள்ளு குத்துச்சுன்னு எண்ண மாட்டீங்க. யாக்கோபு தனியா போனா ரெட்டிப்பான ஆசீர்வாதம் கூட திரும்பி வர்றான். 12 பிள்ளைங்க, அவனுக்கு இல்லாததே இல்லை. அவன் இப்ப ஒரு வார்த்தை சொல்றான் பைபிள்ல, எல்லாம் எனக்கு எதிராக நடக்கிறது, இவை எல்லாம் எனக்கு எதிராக நடக்கிறது. எவையெல்லாம்? ஒருத்தங்க என்கிட்ட வந்தாங்க, சொன்னாங்க வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டைங்க, வீட்டுல எப்ப பார்த்தாலும் சண்டை. நானும் ரொம்ப பரிதாபமா முகத்தை வச்சுக்கிட்டு, அப்படியா கடைசி எப்ப சண்டை போட்டீங்க? நேத்து சண்டை போட்டோம். சரி, அதுக்கு முந்தின சண்டை எப்ப நடந்துச்சு? அது 2 வாரத்துக்கு முன்னால நடந்துச்சு. அதுக்கு முந்தின சண்டை அது ஒரு 2 மாசம் இருக்கும். 2 மாசத்துல ஒரு 3 சண்டை நடந்திருக்கு. அதுக்கு எப்ப பார்த்தாலும் வீட்டுல சண்டையாம். 2 மாசத்துல மொத்தமே 3 சண்டை தாங்க நடந்திருக்கு. அதுக்கு எப்ப பார்த்தாலும் சண்டை. புரியுதுங்களா உங்களுக்கு மனசு எப்படி வேலை செய்யுதுன்னு? என்னவெல்லாம் தோல்வி நடந்ததோ அதெல்லாம் ஒரே படமா தெரியும். என் வாழ்க்கையே தோல்விங்க அப்படின்ட்டுருவீங்க. அதே யோசேப்பிட்ட போய் பாருங்களேன், நீங்க என்ன குழியில தூக்கி போட்டீங்கப்பா, ஆனா அதுக்காக வருத்தப்படாதீங்க, உங்களுக்கு ஜீவரட்சணியை செய்யும்படி தேவனை முன்னே அனுப்பினார். அவன் கதை எப்படி பாக்குறான் பாருங்க. இங்க பையன் உயிரோடு இருக்கான்ற விஷயம் தெரியாம இங்க ஒருத்தன் எல்லாம் எனக்கு எதிராக நடக்குதுன்றான். அங்க ஒருத்தன் உண்மையிலேயே ப்ராப்ளத்துக்குள்ள போயிட்டு வந்தவன் அதை வேற மாதிரி பாக்குறான். இவன் உண்மையான ப்ராப்ளத்தை கூட போல, சும்மா ஒரு பொய்ய நம்பிக்கிட்டு இருக்கான். அதுக்கு இவ்வளவு சோர்வு. எல்லாம் எனக்கு விரோதமா நடக்குது. நீங்க நிச்சயமா என் நரமயிர பாதாளத்துல துக்கத்தோட தான் இறங்க பண்ணுவீங்க. இவனும் செத்து போயிடுவான், என்ன பிள்ளை இல்லாம ஆக்குறீங்க, மோசமாவே பேசிட்டு இருக்கிறான். ஆனா இங்க அதெல்லாம் ஒரு ஆச்சரியமான விஷயம். அப்படி பேச கத்துக்கணும். நடக்கிற எல்லாவற்றிலையும் உங்களுக்கு நடக்கிற எல்லாவற்றிலையும் 2 கதை இருக்கு, 2 ஸ்டோரி இருக்கு. நீங்க எந்த ஸ்டோரி பார்க்க போறீங்கன்றதுதான் உங்களுக்குள்ள ஏற்படுத்த போகிற மாற்றம். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் எங்களுடைய உணர்ச்சிகளை சந்தோஷமுடையதாக, மகிழ்ச்சிக்குரியதாக, சமாதானம் நிறைந்ததாக, ஹை ஃப்ரீக்வன்சில, காட்ஸ் ஃப்ரீக்வன்சில, அந்த என்லைட்மெண்ட் ஃப்ரீக்வன்சில வைத்துக்கொள்ள பழக எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அதன் நிமித்தமாக எங்கள் ஆத்துமா வாழ்கிறது போல நாங்கள் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்க போகிற அந்த நாட்களை நினைத்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். தேவரீர் உம்முடைய திட்டங்கள் எங்களுக்கு முன்பாக விளங்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவைகளிலே நாங்கள் ஆனந்தப்படுகிறோம். எங்களை குறித்து நீர் உயர்வாய் சிந்திக்கிறீர், எங்களை குறித்து நீர் பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறீர் என்பதை அறிந்திருக்கிறோம். ஆகவே இந்த நாளில் நாங்கள் தீர்மானிக்கிறோம், எந்த காரியமோ எங்களை சோர்வுக்குள்ளாகவோ, வருத்தத்துக்குள்ளாகவோ, துக்கத்துக்குள்ளாகவோ விழ நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்படிப்பட்ட வார்த்தைகளை நாங்கள் பேச மாட்டோம். அப்படிப்பட்ட உணர்ச்சிகளை ரொம்ப நேரம் நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதை இந்த நாளில் நாங்கள் தீர்மானிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் அப்படி தீர்மானிக்கிறார்கள் நான் விசுவாசிக்கிறேன். அது அவர்களுக்கு பலிப்பதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஆமென். Thank you, God bless you. உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் நீங்க குரூப்ஸ்ல போடலாம். உங்களுக்கு எதுல அந்த லிங்க் வந்ததோ அதுல உங்களுடைய ஃபீட்பேக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருந்தது அதை போடலாம். காணிக்கை அனுப்புறவங்க உங்களுடைய காணிக்கைகளை வழக்கம் போல ஜிபேலையோ அல்லது பேங்க் அக்கௌண்ட்லயோ நீங்க அனுப்பலாம். Thank you, God bless.